ஹாய்டா கிட்டீஸ். கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் மாஃபியாவோட செகண்ட் பார்ட் பார்க்கலாமா? போன பார்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன்லேயே முடிச்சிட்டோம்ல. சரி, இப்போ இந்த பார்ட் பார்க்கலாம். பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களா? ஓகே, ஸ்டார்டிங் சீன்லேயே ஃபஸ்ட்டு நம்ம மூச்சி பாப்பாவோட வீட்டை தான் காட்டுறாங்க, ஜிமினோட வீட்டை. ஜிமின் வந்து மணி 7 ஆச்சு. ஜிமின் வந்து நல்லா பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காருடா. 9 மணிக்கு காலேஜ். ஜிமினோட அம்மா வந்து எழுப்புறாங்க, ஜிமின் எந்திரிங்க, ஜிமின் காலேஜுக்கு டைம் ஆச்சு, எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. பட் ஜிமின் சுத்தமாக கண்டுக்கல. அம்மா இன்னும் 5 மினிட்ஸ்மா அப்படின்னு சொல்லி திரும்ப படித்து தூங்கிட்டே இருக்காரு. கீழே வந்து ஜிமினோட அப்பா உட்காந்துட்டு இருந்தவர் எஞ்சி மேலே வந்து, ஜிமின் எஞ்சி கிளம்புடா அப்படின்னு ஒரே ஒரு கற்று தான். ஜிமின் எஞ்சி குடுன்னு பாத்ரூமுக்குள்ளே ஓடி குளித்து கிளம்பி கீழே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துடுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, காலேஜில் எப்படி நல்லா போகுதான்னு கேட்கும்போது, நீ வேற ஏம்மா, அது காலேஜு எல்லோரும் எங்களை போட்டு பாடாக படுத்துகிறாங்க, இதுக்கு ஸ்கூலே எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஜிமின் புலம்புன்னு புலம்பிகிட்ருக்காரு. அப்படி இந்த பக்கம் காட்டணுன்னா டேயோட வீடு. டே இன்னும் தூங்கிட்டுருக்காரு. டேயோட அப்பா வந்து டே எந்திரி மேலே அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்துட்டு, என்னால் முடியாது, நான் காலேஜுக்கே போக மாட்டேன், கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க பாரு என்ன ஒரு காலேஜு, அது ஒரு காலேஜ் என்னை சேர்த்தி விட்ருக்கீங்க பாருங்க, நான் காலேஜுக்கும் போக மாட்டேன், ஒன்றுத்துக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப போத்தி பிடிச்சி தூக்கும்போது அவங்க அப்பா பெல்ட்டை தான் எடுக்கிறாரு. டே குடுன்னு அவரும் பாத்ரூம் ஓடி போய் குளிச்சு கிளம்பிட்டு இந்த மிரர் முன்னாடி தலை சீவிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, ஏன்டா உன்னை அந்த காலேஜில் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களே என்ன ஸ்டாஃப்ஸ்ன்னு கேட்கும்போது, ஸ்டாஃப்ஸ் டார்ச்சர் பண்ணலாமா, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சீனியர்ஸ் தாம்மா எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமின் கிட்டேருந்து கால் வருது. ஜிமின், நான் உன் வீட்டுக்கு வெளியே தாண்டா நிற்கிறேன், கொஞ்சம் வெளியே சீக்கிரம் கிளம்பி வாடா அப்படின்னு கூப்பிட்றாரு. டேயும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியே கிளம்பி போகிறாங்க. டேயோட நெய்பர் வந்து ஒயனும் வீட்டிலேருந்து கிளம்பி வராங்க, அவங்க 2 தங்கச்சிங்களோட. ஜிமினும் டேவும் வந்து அவங்க 2 தங்கச்சிக்கிட்டேயும் பேசிட்டு அந்த 5 பேர் அப்படியே போய் 2 ஸ்கூல் பிள்ளைங்களையும் ஸ்கூலில் விட்டுட்டு 3 பேர் அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து காலேஜை பற்றி பேசிட்டு போயிட்டுருக்காங்க. என்ன காலேஜெல்லாம் ஓகேவா, உனக்கு பிடிச்சிருக்கா, எல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறாங்களா அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் புலம்பி தள்ளுறாங்க, ஐயோ அது காலேஜா, அது சுடுகாடு, அப்படி இப்படின்னு மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, என்ன தான் அவங்களோட பிரச்சனை அப்படின்னு வந்து ஒயன் கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்க, ஃப்ளாஷ்பேக் தான். இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்னா ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகும்போது அங்கே வந்து ஜங்குக்கோட கேங் நின்றுட்டுருக்கு. ஆனால் அந்த இடத்துல ஜங்குக் இல்லை. அப்போ வந்து இவங்க 2 பேரும் அப்படியே க்யூட்டாக துரு அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டுருக்கும்போது அவங்கள பார்த்தாலே அப்படியே க்யூட்டாக இருக்குது. இவங்கள பார்த்துட்டு கூப்பிட்டு வச்சு கலாய்க்கலாம் போல தோணும் போல இருக்குது அவங்களுக்கு. அதனால் ஜங்குக்கோட குரூப்பில் இருந்து நிக்கி கூப்பிட்றாரு, இங்கே 2 பேர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே இவங்க 2 பேரும் க்யூட்டாக பேக்கை மாட்டிட்டு போய் நின்றுட்டுருக்காங்க. 2 பேர் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்களா, 2 பேருமே ஒயிட்டாக பிளாக் கலர் ஹேரு, ஒரு லைட் பிங்க் கலரில் ட்ரெஸ்ஸு, ஒரு லைட் ஒயிட் கலரில் ஃபேண்ட்டு, ஒன் சைடாக பேக்கை மாட்டிட்டு ரொம்ப க்யூட்டாக போய் நின்றுட்டுருக்காங்க. சாய்டோவுக்கு வந்து டேவை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. சோபினுக்கு வந்து ஜிமினை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. அவங்க 2 பேரும் வந்து நிக்கி வந்து சொல்கிறாரு, 2 பேரும் 10 தோப்பு காரணம் போட்டுட்டு உள்ளே போக சொல்லும்போது என்ஹோவும் சோபினும் விடவே மாட்டிறாங்க. இருந்தாலும் நிக்கி வந்து பிடிவாதத்துலேயே இருந்தங்காட்டி 2 பேர் 10 தோப்பு காரணம் போட்டுட்டு விட்டா போகுதுடா சாமியை சொல்லி குடுன்னு உள்ள ஓடிடுறாங்க. அப்படி கிளாஸஸ்லாம் போகுது. பிரேக் டைமில் வந்து சரி நம்ம வந்து கேன்டீன் போய் பார்க்கலாம், கொஞ்சம் காலேஜை சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு, சோறு ரொம்ப முக்கியம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் விட்டு வெளியே வராங்க. ஜங்குக் வந்து இவங்களோட டிபார்ட்மெண்ட்டு, சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தாண்டா இவங்க எல்லோரும். கரெக்டாக கிளாஸை விட்டு வெளியே வரும்போது கரெக்டாக ஜங்குக்கோட கேங்லேயே கண்ணில் பட்டுறாங்க. இந்த டைமும் ஜங்குக் அவங்க கூட இல்லை. அவங்கள பார்த்தோன்னே நிக்கி கூப்பிட்டு, இங்கே வாங்க, அங்கே போய் கேன்டீனில் எங்களுக்காக சமோசா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டு அவங்களுக்காக சமோசா வாங்கி தர வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் இப்போ ப்ரெசண்டில் வந்து ஒயன்கிட்ட சொல்கிறபோது ஒயன் விழுந்து சிரிச்சிட்ருக்காங்க. இதை விட பயங்கரமாக என்னை ஃபஸ்ட் இயரில் கிண்டல் பண்ணாங்க, இப்போ நீங்கள் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பேசிக்கிட்டே
காலேஜ்குள்ளே போயிடுறாங்க. காலேஜ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீமென் 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மூஞ்சியே பார்த்துக்கிறாங்க. காலேஜ்குள்ளே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, காலேஜ் போய் தான் ஆகணும், ஃபீஸ் கட்டுறாங்க, அம்மா அப்பா படித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒயன் வந்து 2 பேர்த்தையுமே தர எழுதிட்டு போயிடுறான். ஒயன் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்ரா, அவள் வந்து ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? இப்போ வந்து வீமென் 2 பேரும் ஒளிஞ்சு கிளாஸ் போயிட்டுருக்காங்க. கரெக்டாக அங்கே வந்து ஜங்குக்கோட கேங் இருக்குது. அன்னைக்கின்னு பார்த்து ஜங்குக்கும் இருக்கார். பட் வந்து ஆனால் கரெக்டாக ஒரு யாரோட கண்ணிலையுமே மாட்டாமல் 2 பேர் கிளாஸ் ரூம்குள்ளே போயிடுறாங்க. 2 பேர் கிளாஸ்குள்ளே வந்துட்டு ரொம்ப ப்ரீத் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு வந்துட்டு இப்போ தான் நிம்மதியாக ப்ரீத் பண்ணுறாங்க. நல்ல வேலை இன்றைக்கி அவங்க கண்ணில் மாட்டல அப்படின்னு 2 பேர் பேசிக்கிட்டே வந்து டெஸ்கில் உட்காடுறாங்கடா. அப்போ முன்னாடி டெஸ்க்லேருந்து ஒருத்தர் திரும்பி பார்த்து, என்ன இன்னைக்கு நீங்கள் உங்ககிட்ட மாட்டல போல இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி கேட்கும்போது, அது வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜாக்சன் தான், அவரும் வீமென் கூட படிக்கிறவர் தான். அதுக்கு வீமென் வந்துட்டு, ஏன் நாங்கள் மாட்டிக்கணும் நீ ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது, அப்படி இல்லை, பட் அவங்க உங்களை வச்சு பண்ணுறதெல்லாம் காமெடியாக இருக்குது, எனக்கும் டெய்லி ஃப்ரீ ஷோ பார்த்த மாதிரி இருக்குது, பட் இன்றைக்கி நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது வீமென் 2 பேர் பயங்கரமாக ஜாக்சனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜின் வந்து கிளாஸ்குள்ளே வராரு. அவர் தாண்டா இவங்களுக்கு வந்து கொரியன் ப்ரொஃபஸராக இருக்கார். அவருக்கு வந்து வீமென்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்குல்ல, காலேஜ் ஃபஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் இயர்ஸில் வரும்போது எல்லோரும் அவங்கள இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கும் போது வீமென் வந்து ரொம்பவுமே அழகான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துப்பாங்க. ஃபஸ்ட் இயர்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்பவுமே ஷையாக இருக்கும்ல அடுத்தவங்க முன்னாடி பேசும்போது. பட் இவங்க 2 பேத்துக்கும் ஷையே இல்லாமல் நார்மலாக இத்தனை வருஷம் ரொம்ப வருஷமாக பழகினவங்ககிட்ட எப்படி நம்ம பேசுவோம் அந்த மாதிரி ரொம்ப போல்டாக கான்ஃபிடெண்ட்டாக வந்து முன்னாடி நின்று அவங்கள இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருப்பாங்களா. அதனால ஜின்னுக்கு வந்து அவங்கள பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். இப்போ வந்து ஜின் வந்து அட்டனன்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கவனிச்சிட்ருக்காங்க. பிகாஸ் இவங்க 2 பேர்த்துக்குமே ஜின்னை ரொம்ப பிடிக்கும். ஜின்னை வந்து அந்த காலேஜில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜியான்ஸோட மேன்ஷனை தான் காட்டுறாங்க. ஜியான்ஸ் வந்து டைனிங் டேபிளில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஃபுட்டுக்காக. அவருக்கு வந்து கரெக்டாக டைமை கீப்பப் பண்ணி ஆகணும். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் அவருக்கு அவ்வளோ கோவம் வரும். யாருன்னு கூட பார்க்க மாட்டார், அப்படி சண்டை போடுவார், கத்துவார். டைம் வந்து 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் வந்து டைனிங் டேபிள் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. பட் டைம் வந்து 8:55 ஆச்சு, இன்னும் டைம் ஃபுட் ரெடி ஆகலை. மேடெல்லாம் ரொம்ப அவசரமாக சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக 8:59 வந்து ஃபுட்டை வந்து டேபிளில் வைக்கிறாங்க. ஜான்ஸ் ஒன்றுமே பேசலை, முறைச்சி பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. மிஸ்ஸஸ் ஜியான் தான் வந்து, அவரை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் அவர் நினச்சல பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி நம்ம சாராவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா ரூமுக்கு போகிறாங்க. சாரா வந்து அங்கே பிரின்சஸ் மாதிரி க்யூட்டாக ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்பி நின்றுட்டுருக்காங்க. சாராவை பார்த்தோன்னே, ஹே சாரா குட்டி கிளம்பிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா பாட்டி நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சாரா சொல்லிவிட்டு வந்து பாட்டியை உடனே ஹக் பண்ணிக்கிறான். சரி வா நம்ம போய் சரண் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் சொல்லிட்டு போனால் அங்கே நம்ஜுன் தான் வந்து சரண்கிட்ட கெஞ்சிட்ருக்காரு. சரண் எந்திரி சரண், ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும், எந்திரி முதல்லன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கும்போது இவன் கண்டுக்கவே மாட்டேங்கான். சரண் நல்லா தூங்கிட்டுருக்கான். மிஸ்ஸஸ் ஜான் வந்து பார்த்துட்டு, நீயும் சின்ன வயசில் இப்படி தான் இருந்தேன், உன்னையே உரிச்சு வச்சுருக்கான் அவன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு சாராவை கூட்டிகிட்டு போய் டைனிங் டேபிளில் விட்டுட்டு, சரி நான் போய் உங்கள் சித்தப்பாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகியோட ரூமுக்கு கதை தட்டிக்கிட்டே இருக்காங்க. கதவை யாருமே வந்து திறக்கலை. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே யோகியே இல்லை. அவர் வந்து வீட்டுக்கே வரல நைட்டு. அவங்க சொல்கிறாங்க, எப்போவுமே இந்த பையனுக்கு இதே வேலையாக போச்சு, வீட்டுக்கே வர்றது கிடையாது, வரட்டும் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியோட ரூமுக்கு போகிறாரு. ஹோபி வந்து ஃபோனில் வந்து ஒயனோட போஸ்ட்டுக்கெலாம் லைக் பண்ணிகிட்ருக்க பயங்கரமான ஒரு வேலையை பார்த்துட்ருக்காரு. மிஸ்ஸஸ் ஜானுக்கு வந்து தெரியும் ஹோபி வந்து ஒயனை லவ் பண்ணுறது. அவங்க வந்து ஒரு மாதிரி கிண்டலாக கேட்குறாங்க, என்னடா என்னோடய மருமகளுக்கு வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்கும்போது ஹோபி வந்துட்டு, அப்போல்லாம் இல்லைம்மா சாப்பாடு ரெடி ஆச்சா அப்படின்னு கேட்டுட்டு அவர் வந்து ஃபுட் எடுக்க போகிறாரு. டைனிங் டேபிளுக்கு வராரு. சரி ஜங்குக்கை போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து அவன் ஜங்குக் ரூமில் வந்து தேனா ஜங்குக்கு இல்லை. ஏன்னா அவர் வந்து மார்னிங் சீக்கிரமாகவே காலேஜ் கிளம்பி போயிட்டார். சரி இவனை காணோன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போய் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து சரணை வந்து கஷ்டப்பட்டு குளிப்பாட்டி கிளப்பி
நம்ஜூன் வந்து தூக்கிட்டு வந்து டைனிங் டேபிள் உட்கார வச்சுட்டு சாராவுக்கும் சரணுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறாரு ஸ்கூலுக்கு. கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போகிறாங்க, அம்மா நான் அடுத்த டைம்லாம் நான் பார்த்துக்க மாட்டேன், இவங்க 2 பேர்த்தையும் ஜின்னை இருந்து பார்த்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க அம்மாவும் அப்படியே சிரிச்சுட்டு, அவங்க அம்மாவும் ஹோபி நல்லா சிரிச்சுட்டு பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து யோங்கி உள்ளே வர்றாரு. யோங்கி உள்ளே வந்தோடனையுமே யோங்கியை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ கல்யாணம் எப்போ தாண்டா பண்ணிப்ப, உனக்கும் வயசாகிட்டே இருக்குது, எங்களுக்கும் வயசாகிட்டே இருக்குது, இதுக்கு மேலே நாங்கள் வந்து பேரன் பேத்தியை தானே பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது யோங்கி வந்து சொல்கிறாரு, உனக்கு அப்படி ஏதாவது பேரன் பேத்தியை பார்க்கணுன்னா சாரா சரண் இருக்காங்கல்ல, என்னையே எதுக்கு போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க, எனக்கு கல்யாணத்துலேயும் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, லவ் மேலேயும் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, என்னை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டுட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. இங்கே மிஸ்ஸஸ் ஜானுக்கு வந்து மனசே கேட்கல, ஏன்டா இவன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ஹோபியை பார்த்து கேட்கும்போது ஹோபி சொல்கிறாரு, அவனுக்கு ஏமா நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற, எனக்கு என்கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைமா அப்படின்னு சொல்லி இவர் கேட்டுட்டு இருக்கும்போது மிஸ்ஸஸ் ஜான் வந்து முதல்ல உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் தான் உனக்கு, அப்படி முதல்ல நீ வந்து உன்னோட கிளாஸுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்கும் ஜேஹோப் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் டான்ஸ் கிளாஸ் கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் மிஸ்ஸஸ் ஜான் வந்து அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்க வந்து இப்போ ஒரு புக் எழுதிட்டுருக்காங்க. அந்த புக்கோட பேர் வந்து மெமரிஸ் டே. அந்த புக்கை வந்து அவங்க ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த புக்கை வந்து அவங்க எழுதுறதுக்காக அவங்க போயிட்டு ஒரு மெலோடியான ஒரு சாங்கை கேட்டுக்கிட்டே அவங்க அந்த புக்கை எழுதிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம காலேஜில் பார்த்தோன்னா வீமின் வந்து 2 பேருமே அந்த லெசன்ஸ்லாம் நடத்தி முடித்ததுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் பிரேக்குக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு வெளியே போகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக வாசல்லையே ஜேகேவோட குரூப் நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்தோன்னே 2 பேர்த்துக்குமே உசிரே இல்லை. ஐயோ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே, நம்மளுக்கு வேறு பசிக்குதே, நம்ம போயே ஆகணுமே. ஏன்னா வந்து காலையில் வந்து டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம தானே வந்தார், அதனால் டேக்கு பசிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக இவங்க வந்து வெளியே போகலான்னு பார்க்கும்போது அவங்க முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போகிறாங்க. கரெக்டாக போய் வந்து டே வந்து என்ஹோ மேலேயும் மோதி கீழே விழுந்துடுறாரு. என்ஹோக்கு உடனே பதட்டம் தாங்கலை. ஐயோ கீழே விழுந்துட்டியா, முதல்ல எந்திரின்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்டிக்காக தூக்குற மாதிரி தூக்குறாரு. ரொமான்டிக்காக தூக்குற மாதிரி தூக்கும்போது சோபின் பார்க்குறாரு, ஏன்னா இவன் மட்டும் கோல் அடிக்கிறான், நம்மளும் ஏதாவது கோல் அடிக்கணுமே சொல்லிட்டு சும்மா நின்றுருக்க ஜிமினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவரை தூக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் திருன்னு முழிக்கிறாங்க. என்னடா பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வீமின் 2 பேர் முழிக்கும்போது கரெக்டாக வந்து நிக்கி வந்துடுறாரு. நிக்கிக்கு தான் இவங்க 2 பேர்த்த பார்த்தாலே ஏதோ வேலை கொடுத்தே ஆகணும்ல, அதனால் என்ன பண்ணுறாங்க, நிக்கி வந்து சரி வாங்க உங்களை தான் தேடிட்டு இருந்தேன், வந்து எங்கள் கூட வந்து கிரவுண்டை க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்பவுமே ரவுடிசம் பண்ணிகிட்டே இருக்கங்காட்டி டீன் வந்து என்ன சொல்லியிருப்பார், காலேஜ் டீன் வந்து நீங்கள் வந்து இப்போ கிரவுண்டை க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களே கூட இழுத்துட்டு போய் வந்து க்ளீன் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அப்பாவியாக இருக்காங்க. 2 பேர் எதிர்த்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. இவங்க 2 பேர் கஷ்டப்பட்டு கிரவுண்டெல்லாம் இவங்க 2 பேர் தான் க்ளீன் பண்ண விட்டுட்டு அங்கே ஜேகே குரூப் வந்து கட்டடிச்சிட்டு வெளியே போயிடுவாங்க. இவங்க 2 பேர் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது லாஸ்ட் பீரியட் ஆயிரும். அப்போ வந்து ஜாக்சன் கேட்பார், ஏன்டா நீங்கள் 2 இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, போய் வந்து பிரின்ஸிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே, இல்லைன்னா ஜங்குக்கோட அப்பா கிட்டேயாவது போய் சொல்லுங்கள், உங்களை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க, அவர் ஏதாவது ஆக்ஷன் எடுத்துப்பார் அப்படின்னு சொன்னோடனே வீமென் 2 பேரும் யோசிக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணோன்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை நம்மளே வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக இந்த ஜேகே சைடை பார்க்கும்போது ஜேகேக்கு வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அப்போ வீமின் அப்படின்னு ஒரு 2 கேரக்டர் அந்த காலேஜில் இருக்குதுன்னு கூட தெரியாது. பிகாஸ் அவர் வந்து அந்த காலேஜ்லேயே ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான ஒரு பொண்ணு, அது ரொம்பவுமே சீன் போடுவாள். அந்த பொண்ணு வந்து அவரை வந்து டேட் பண்ணிகிட்ருக்காரு. சும்மா டைம் பாஸ்க்காக தான் டேட் பண்ணிகிட்ருக்காரு, சீரியஸாலாம் கிடையாது. பிகாஸ் அந்த பொண்ணு வந்து இவரை வந்து ரொம்ப நாள் லவ் பண்ணி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தாள். அந்த ஒரே ரீசனால் தான் வந்து ஜங்குக்கு வந்து அந்த பொண்ணை டேட் பண்ணுறாரு. இப்போ அந்த பொண்ணு கூட தான் இருக்கார்.
அந்த பொண்ணு கூட ஒரு ஹோட்டலில் உட்காந்து அந்த ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸு அந்த பொண்ணு ஜங்குக்கு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கேட்குது, இல்லை நீ எப்போ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாரு, கல்யாணம் பண்ணுறதெல்லாம் யோசிக்காத, சும்மா டேட்டிங் அதோட முடிச்சிடலாம். சிச்சுவேஷன்ஷிப்பு ரிலேஷன்ஷிப்பு இது எந்த கருமமும் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவை டைம் பாஸ்க்கு ஒரு ஆள். அதனால தான் உன்னை நான் சுற்றிட்டுருக்கோம். நீ என் பின்னாடி சுற்றின ஒரே ரீசன் காட்டி தான் உன்னை நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். லவ்வு கிவ்வுன்னு ஏதாவது என் பின்னாடி வந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவுமே கோவப்படுறாரு. பிகாஸ் அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா சுத்தமாக பிடிக்காது. அவர் சுகா மாதிரி தான். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தவர் அவங்க கல்யாணத்தை பற்றி பேசினோன்னே அவர் வந்து கோச்சிட்டு போயிடுறாரு. ஒரு மாதிரி கோவத்தில் கிளம்பி போயிடுறாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸும் பின்னாடியே வந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பொண்ணு கேட்குறா, நான் அப்படி என்னத்தை தான் தப்பாக கேட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு பார்க்குறா. அடுத்தது இந்த காலேஜ் பார்க்கும்போது கரெக்டாக காலேஜ் முடிகிற டைமு விமீன் வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட போகும்போது ஒய்யன் வந்து கரெக்டாக ஜாயின்ட் ஆகிக்கிறாங்க. சரி இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் நடந்தது ஃபுல்லும் சொல்கிறாங்க. க்ரௌடை க்ளீன் பண்ண விட்டது, க்ரௌடை க்ளீன் பண்ணதுன்னு சொல்லும்போது ஒய்யனுக்கு சிரிப்பே தாங்க மாட்டேங்குது. என்னடா என்னோட பயங்கரமாக உன்னை போட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் கழித்து அந்த இடத்துல வந்து அவங்க 3 பேருமே வந்து ஒரு காஃபி ஷாப் தான் போகிறாங்க. ஏன்னா 3 பேருமே அங்கே தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அங்கே தான் வந்து ஒர்க் பார்த்துட்ருக்கும்போது கரெக்டாக யார்கிட்ட கண்ணில் மாட்டவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க கண்ணிலேயே போய் மாட்டிக்கிறாங்க. நிக்கி கரெக்டாக உள்ளே வர்றாரு. இந்த காஃபி ஷாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டோடையும் நிக்கியை பார்த்தோன்னே வீமினுக்கு ஐயோ இவன் கண்ணில் மாட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒய்யன் வந்து அங்கே வந்து பிஸ்கட் எடுத்து வச்சிட்ருப்பான். ஒய்யனை போட்டு தள்ளி விட்டுட்டு 2 பேர் குடுக்குன்னு ஸ்டோர் ரூமுக்கு ஓடிடுறாங்க. ஒய்யன் எதுக்கு இவனுங்க 2 பேர் இப்படி ஓடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியுது அங்கே நிக்கி இருக்கார். நிக்கி வந்து எனக்கு வந்து 2 பிஸ்கட் பேக்கெட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது பிஸ்கட் பேக்கெட்லாம் இங்கே இல்லை, இங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய குக்கீஸ் தான் இருக்கும்னு சொன்னோடனையும் ஓகே எனக்கு அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வளைஞ்சிட்டே பேசிகிட்டு இருக்கார். ஏன்னா நிக்கிக்கு வந்து ஒய்யனை ரொம்ப பிடிக்கும். பட் ஒய்யன் வந்து நிக்கியை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ வந்து அவங்க ஸ்டோர் ரூம்குள்ளே 2 பேர் ஒழிஞ்சிட்ருக்கும்போது 2 பேர் பேசிப்பாங்க. இவனுக்கு எப்பறம் இந்த இடம் தெரியும்னு சொல்லும்போது சொல்லுவார், இது வெறும் காஃபி ஷாப் தானடா, யார் வேணாலும் வரலாடான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் இங்கே வந்து மாற்றி பேசிக்கிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளேயே ஒழிஞ்சிட்ருக்காங்க. நிக்கி வந்து ரொம்பவே ஒரு மாதிரி வலிஞ்சிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பேசுகிறேன்ற பேரில் தப்பாக பேசி ஒய்யன்கிட்ட வலுப்பு வாங்கிட்டே இருக்கார். ஒய்யன் அப்புறம் வந்து கரெக்டாக பிஸ்கட்டையும் குக்கீஸையும் வாங்கிட்டு போயிடுறாரு. அவர் வந்து குக்கீஸ் வாங்கவே வரல, அவர் ஒய்யனை தான் பார்க்க வந்தார். பட் வந்து ஒய்யன் வந்து கண்டுக்க மாட்டேன்றங்காட்டி குக்கீஸை மட்டும் அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. நிக்கி போனதுக்கப்புறம் வந்து ஒய்யன் வந்து ஸ்டோர் ரூம்குள்ளே போயிட்டு வீமனை கூட்டிகிட்டு வராங்க. 2 பேர் இங்கே வாங்க, இப்படி பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. கரெக்டாக வந்து அவருக்கு வந்து ஷிஃப்ட்டு முடியுது. ஒரு 6 மணிக்கு வந்து ஷிஃப்ட்டு முடியுது. 3 மணிக்கு காலேஜ் முடிஞ்சிருக்கும். 4 மணி 5 மணி 6 மணி முடிக்கும் அவங்க காஃபி ஷாப்பில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒய்யன் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிடுவாங்க, அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கங்காட்டி. ஆனால் வீமீன் குக் வந்து 9 வீமீன் வந்து 9 மணி முடிக்கும் அங்கே இருப்பாங்க காஃபி ஷாப்பில். அப்போன்னு பார்த்து என்ஹோ வந்து சும்மா அந்த வழியாக நடந்து போயிட்டுருப்பாங்க. என்ஹோவும் சோபினும் நடந்து போயிட்டுருப்பாங்க. கரெக்டாக அந்த காஃபி ஷாப்பை பார்க்கும்போது அந்த காஃபி ஷாப்பில் வந்து வீமீன் 2 பேர் நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கு அவ்வளோ சந்தோஷமாகி 2 பேர் உடனே கடையை திறந்துட்டு உள்ளே வரும்போது கரெக்டாக ஒரு பெரியவர் இடிச்சிருவார். அந்த பெரியவர் வந்து கீழே விழுந்துருவார். அவரை கூட கண்டுக்காமல் வந்து இவங்க 2 பேரும் உள்ளே வந்து பேச வரும்போது வீமீன் பார்த்துட்டு ஐயோ பெரியவர் கீழே வந்துட்டார், வயசானவர் கீழே வந்துட்டாருன்னு போய் தூக்கும்போது அவங்களுக்கு இவனை பார்த்துட்டு என்னடா இவங்க தள்ளி விட்டுட்டு இப்படி தூக்காமல் கூட வராங்களேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் ஸோ என்ஹோவையும் சோபினையும் பிடிக்காமல் போயிடும். கொஞ்சம் பேட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் ஏதாவது பேசணுன்ற
ஏதாவது ஒன்று பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரீசனுக்காக வந்து அது பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க 2 பேர் நிக்கி கூட இருக்கங்காட்டியே அவங்களுக்கு வந்து ஜேகேயோட குரூப்பு சுத்தமாக பிடிக்காது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு வயசானவரை தள்ளி விட்டுட்டு அவரை கூட தூக்க கூட இல்லாமல் இவங்க பாட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பேட் இம்ப்ரெஷன் இவங்களுக்கு க்ரியேட் ஆனங்காட்டி அவங்க வந்து மதிக்கவே மாட்டேறாங்க. ஓ அப்படியா, ஓ சரி ஓகே, அப்படி இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக ஹோபி வந்து சரணியும் சாராவையும் வந்து கூட்டிகிட்டு அந்த காஃபி ஷாப்புக்கு தான் வராங்க. ஒய்யனை பார்க்கலான்னு வந்திருக்காங்க. ஒய்யன் வந்து கிளம்பி போயிட்டாங்க. எப்போவுமே ஒரு 6:30க்கு தான் கிளம்பி போவாங்க ஒய்யன். இன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டாங்க. ஒய்யனை பார்க்க தான் வந்து சாராவையும் சரணி சும்மா கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பிகாஸ் சாரா சரணுக்கு வந்து ஒய்யனை ரொம்ப பிடிக்கும். வீமின் 2 பேத்துக்குமே குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து சாராவி சரணி பார்த்தோன்னையும் ஏதோ ரொம்பவுமே குழந்தைங்கள்லாம் இதை டாய்ஸை பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷம் வரும். அந்த மாதிரி இந்த 2 குழந்தைங்களுக்கும் அந்த 2 குழந்தைங்கள பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டு குடுகுடுன்னு ஓடி போய் வந்து அந்த 2 சாரா சரண்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன வேணும் உங்களுக்கு, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க, எத்தனாவது படிக்கிறீங்க, எத்தனை வயசு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ அவங்க குழந்தைங்க, பட் இவங்க 2 பேர் ஏதோ குழந்தையா மாதிரி அவங்க 2 பேர்த்துக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஹோபி வந்து சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருப்பார், எங்கே ஒய்யனை காணோம்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஜிமின் கேட்பார், யாரை தேடுறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை இங்கே ஒய்யன் இருந்தாங்களே எங்கேன்னு கேட்கும்போது அவங்க இப்போ தான் கிளம்பி போனாங்க அப்படின்னு சொல்லி சாராவையும் சரணியும் வந்து அவசரமாக வந்து காரில் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக வந்து சூப்பர் மார்க்கெட் போயிடுவார். அங்கே வந்து அவங்க பில் கவுண்டரில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே போய் வந்துட்டு சாராவுக்கும் சரணுக்கும் என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி வாங்க சொல்லிவிட்டு இவர் பில் கவுண்டர் பக்கத்தாடியே நின்றுட்டு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருப்பார் ஒய்யன்கிட்ட பேசுகிறதுக்கு. ஒய்யன் வந்து பிடிக்காத மாதிரியே அவாய்ட் பண்ணாலும் அவருக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒய்யனுக்கு வந்து அது ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி ஹோபி வந்து அவங்கக்கிட்ட நடந்துக்கிற விஷயம். பட் மூஞ்சில் என்ன தான் கோவத்தை காட்டினாலும் உள்ளுக்குள்ள அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக வெக்கப்பட்டுக்கிட்டே அவங்க வெளியே காட்டாமையே அந்த மாதிரி இருப்பாங்க. சாராவும் சரணும் வந்து எப்போவுமே ரொம்ப நேரம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க. இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்துல எல்லா பொருளையும் எடுத்து போட்டுட்டு வந்தாச்சு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹோபிக்கு கடுப்பாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் அதிகமாக பொருள் வாங்குறீங்களே, இன்றைக்கி மட்டும் இவ்வளோ கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, ஓகேன்னு சொல்லிவிட்டு பெல் போட்டுட்டு கிளம்பும்போது சாராவும் சரணும் வந்து ஒய்யனுக்கு வந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. ஓகே 9 மணிக்கு வந்து 11 மணிக்கு வந்து ஒயன் வந்து ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தான் வீமின் 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. ஒயன் கேட்குறாங்க, நீங்கள் 2 பேர் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்கள் 2 பேர்த்துக்கு 9 மணிக்கே ஷிஃப்ட் முடிஞ்சிருக்குமே அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் பீச்சுக்கு போயிட்டு வந்தோம், கொஞ்சம் காற்று வாங்கலான்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு ஒர்க் இருக்குது, ரைட்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது, ப்ராஜெக்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜிமினும் டேவும் வந்து மாற்றி மாற்றி பேசிட்டு சரி நான் உனக்கு கால் பண்ணுறேன் மச்சான் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் டேவும் வந்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஒய்யனுக்கு வந்து ரொம்பவுமே டயர்டாக இருக்குது. அவங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வீட்டுக்கு வந்து அவங்க தான் குக் பண்ணிவிட்டு அவங்க தங்கச்சிங்களை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒய்யன் வந்து படுத்து தூங்குறாங்க. அந்த பக்கம் பார்த்தோன்னா சுகாவுக்கு வந்து அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் சரி அவங்க வந்து ரொம்பவுமே வந்து சுகாவே போய் பேசிடுவார் அவங்க அம்மா கிட்ட. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மேரேஜ் விஷயத்தை பற்றி பேசினங்காட்டி சுகா இன்னி முடிக்கும் ரூமுக்குள்ளே போனவர் கீழே வரவே இல்லை. மிஸ்ஸஸ் ஜானும் பார்க்குறாங்க, என்ன இந்த பையன் இப்படி பண்ணுறான், இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும் எங்களுக்கும் ஆசையாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜின் வந்துட்டு ஏதாவது ஒரு பையனோ இல்லை பொண்ணோ அவங்களோட லைஃப்க்கு வந்தால் அவர் கண்டிப்பாக அதை புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் அப்படியே பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரும்போது மிஸ்ஸஸ் ஜான் கேட்குறாங்க, நீ என்னடா நீயும் காலேஜிலலாம் ரொம்ப பண்ணுறியா, உன் மேலே பனிஷ்மெண்ட் உங்கள் அப்பா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கார், எப்போ பார்த்தாலும் நீ எப்போவுமே அடங்கவே மாட்டேங்கிறியாம்மா, காலேஜோட ப்ரெசிடெண்ட்டோட பையன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப தான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா என்னை பற்றி உனக்கு தெரியாதா, நான் எவ்வளோ நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது
ஏங்க ஜின் நீங்களே சொல்லுங்கள், நான் எவ்வளோ நல்ல பிள்ளை, காலேஜில் ஏதாவது வம்பு தும்பு பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்த்து கண்ணடிக்கும் போது ஜின் வந்துட்டு ஆமாம் ஆமாம், இவர் எந்த தப்புமே பண்ண மாட்டார், யாரையுமே டீஸ் பண்ண மாட்டார், ரேகிங் பண்ண மாட்டார், அது மாதிரி ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஜானுக்கு புரிஞ்சிருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இருந்துட்டு மிஸ்ஸஸ் ஜான் கேட்குறாங்க, டேய் நீ ஒரு பொண்ணை டேட் பண்ணிகிட்ருக்கல, அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, நம்ம வந்து ஒரு நாள் டின்னர் வைக்கலாம்னு சொன்னோன்னையும் எதுக்குமா டின்னர் கேட்கும்போது, இல்லைடா உங்கள் அண்ணன் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான், உங்கள் ஹோபிக்கு வந்து அவனும் ஒரு பொண்ணை பார்த்துட்டான், நீ ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்கேல, நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணால் கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஏதோ தோணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னபோது ஜேகேக்கு கோவம் வந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் ஏம்மா கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்ட்டே இருக்கு, கல்யாணத்து இல்லைன்னா வாழ்க்கை இல்லையா, நான் வாழ்க்கையில் பெரிய ஆளாகணும், உன் புருஷன் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நான் தனியாக பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணிப்பேன், நான் ஒரு மாஃபியாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இப்போ வந்து சுகா தான் நிறைய ஒரு மிஸ்டர் ஜியானுக்கு அப்புறம் சுகா தான் பெரிய மாஃபியாவாக இருக்காங்க. ஜேகே வந்து அடிதடி அந்த மாதிரி குட்டி குட்டியாக காலேஜ் படிக்கிறங்காட்டி ரவுடிஸை மட்டும் பண்ணிகிட்ருக்காரு தவிர்த்து அவள் வந்து இன்னும் டோட்டலாகவே மாஃபியாக்குள்ளே போகல. மிஸ்ஸஸ் ஜியானுக்கு வந்து ரொம்பவும் பயமாக இருக்குது, இவனும் மாஃபியாக்குள்ளே போயிடுவானோ அப்படின்னு நினச்சி ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஜின்கிட்ட சொல்கிறாங்க, இவனெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரில, எதுக்கு இவங்க மேரேஜ்னாலும் இப்படி பண்ணுறானுங்க, என்னை பாரு உன்னை பாரு, நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமாக தானே இருக்கோம், ஏன் இப்படி பண்ணுறானுங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஜியான் பேசிகிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் ஜியானும் ஜின்னும் பேசி முடிச்சுட்டு ஜின் வந்து அவர் ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா சாராவும் சரணும் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. ஜின் கேட்குறாரு 2 பேர்த்துக்கிட்டேயும், 2 பேர் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா இல்லையா, 2 பேர் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு சாரா வந்து சரணை மாட்டி விட்டாரா, அம்மா சரண் இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கவே இல்லை, ஆனால் அவன் அதுக்குள்ளே டிவி பார்க்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து சரணை மாட்டி விட்டோன்னே சரணுக்கு கோவம் வந்துச்சு. அப்போல்லாம் இல்லைம்மா நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சரண் சொல்லும்போது ஜின் வந்துட்டு எங்க உன்னோட எடுத்துகிட்டு வந்து காட்டு அப்படின்னு சொன்னோடனே சரண் வந்து குடுன்னு ஓடி போயிடுறான் அவனோட உள்ளே இருக்க ரூமுக்கு. சாரா வந்துட்டு அம்மா பார்த்தீங்களா அவன் ஓடுறான், அவன் வந்து பொய் சொன்னான், அவன் ஹோம்ஒர்க்கே பண்ணல, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஜின் வந்துட்டு சரி இரு நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போலான்னு பார்க்கும்போது கரெக்டாக நம்ஜுன் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்போ தான் ரூமுக்குள்ளே வரும்போது, ஓ நீயும் உள்ளுக்குள்ளே தான் இருக்கியா, ஒரு 2 பிள்ளைங்களும் இன்னும் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க, நீ எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறல்ல, எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் என் தலையிலே கட்டிடுற அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ஜுன் சொல்கிறாரு, நீ வெறும் ப்ரொஃபஸராக தான் இருக்க, நான் எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஓவாக இருக்க தெரியுமா, உன்னை விட நிறையா பிரச்சனை எனக்கு தான் இருக்குது, நீ பாட்டுக்கு காலையில் சீக்கிரம் எழுந்து காலேஜ் போகணுன்னு போயிடுற, இவங்க 2 பற்றி நான் தானே பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓ உன்னால் இந்த 2 குழந்தைங்கள பார்த்துக்க முடியலையா, என் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது என்ன சொன்ன நீ, இவங்க 2 பேர் பிறந்ததுக்கப்புறம் உனக்கு எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன், நானே பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நானே பண்ணுறேன்னு சொல்லி தான் என்னை நீ வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கே நீ வந்து ஓகே சொன்ன, அப்புறம் என்ன இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி 2 பேர் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சாரா பார்க்குறா, இவங்க 2 பேர்த்துக்கு வேறு வேலையே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே ஹாலுக்கு போயிடுறா. ஜின்னும் ஆரவும் யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கொஞ்சம் சரி சமாதானம் ஆகிட்டு ரூம்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து ஹாலில் வந்து சாரா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு சாரா கிட்ட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ உள்ளேருந்து சரணும் ஓடி வந்துடுறான். இவங்கெல்லாம் ஜாலியாக அந்த 4 பேர் ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லா மெம்பர்ஸும் ஹாலுக்கு வராங்க. என்னென்னு பார்த்தாங்கன்னா ஜான்ஸ் ஃபேமிலியில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குடா, மந்த்லி 1 டைம் வந்து மெம்பர்ஸ் எல்லாருமே கேதர் ஆகி அங்கேருந்து ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மலாக உட்காந்து பேசிக்கணும், அந்த மாதிரி ஒரு ரூல்ஸு. அது வந்து அந்த மந்தில் அந்த டே, அதனால் அவங்களாம் வந்து கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து என்னதான் இருந்தாலும் ஜின்னும் நம்ஜுனும் சண்டை போட்டாங்கல்ல, அதனால் ஜின் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்கார். அதனால் நம்ஜுன் வந்து சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவர் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. எல்லாம் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் அந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் பார்க்குறீங்களா? ஓகே.
இப்படி வந்து நம்ஜுன் வந்து ஜின்னை ரொம்ப ரொமான்டிக்காக சமாதானப்படுத்திகிட்ருக்காரு, ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு பார்த்துக்கிட்டு. அப்போ வந்து மிஸ்ஸஸ் ஜியான் சொல்கிறாரு ஜியான் கிட்ட, சுகா வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள், அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறான், நீங்கள் பேசினா அவன் கேட்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மிஸ்டர் ஜானு வந்து சுகா கிட்ட பேசுகிறாரு. சுகா, இங்கே பாரு, என்ன கொஞ்சம், உங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கா நீ கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது சுகா வந்துட்டு, டேட், எனக்கு என் லைஃப்பை பார்த்துக்க தெரியும், மேரேஜ் பண்ணிக்கிட்டால் இங்கே எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது, எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேறதும் கிடையாதுன்னு சொல்லும்போது நம்ஜுன் சொல்கிறாரு, என்ன பாரு, எனக்கும் தான் ஜின்னு இருக்கான், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையில் ஜாலியாக தானே இருக்கேன், நீ அப்படி நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது சுகா இருந்துட்டு, யோங், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, என் லைஃப் யாரோ வந்து இங்கே வந்து எனக்கு ஆர்டர் போடணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சுகா வந்து கோச்சிட்டு அவரும் திரும்ப மேலேயே போயிடுறாரு. மிஸ்ஸஸ் ஜான் கத்துறாங்க, டே நீ என்ன காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, சாப்பிட்டுட்டு போ சுகா, கீழே வா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. பட் சுகா எதையுமே கண்டுக்கல, அவர் வந்து ஃபாஸ்ட்டாக ரூம்குள்ளே போயிடுறாரு. அப்புறம் வந்து ஜேஹோப் சொல்கிறாரு, மிஸ்டர் ஜான் கிட்ட இப்போ தான் சொல்கிறாரு, அப்பா நான் ஒயன்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது மிஸ்டர் ஜான் வந்து அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் புவர் ஃபேமிலி தான், அவர் நல்ல பேக்ரவுண்ட்லாம் இல்லை, பட் ரொம்ப நல்ல பொண்ணுப்பான்னு சொல்லும்போது மிஸ்டர் ஜானுக்கு வந்து அவரோட பிஸ்னஸ் பார்ட்னரோட ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. அதை வந்து சுகா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறாரு. பட் சுகா ஒத்துக்கவே மாட்டேங்காட்டி ஜேஹோப் கல்யாணம் பண்ணி வச்சாலான்னு சொல்லிட்டு அவர் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜேஹோப் இப்படி சொன்னோன்னே ஜேஹோப்னோடே கோவம் வந்துடுது. அவர் வந்துட்டு, நான் இந்த வீட்டில் எதை சொன்னாலும் நீங்கள் யாருமே கேட்க போகிறது கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிடுறாரு. ஜேஹோப் பார்க்குறாரு, நான் என்ன பண்ணேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு தானே சொன்னேன், இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனவர் இன்னும் வீட்டுக்கே ரிட்டன் வரல, அவர் வெளியவே செட்டில் ஆகிட்டார். மிஸ்டர் ஜான் வந்து ஜங்குக்கு வந்து மிஸ்டர் ஜான் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டார். அவர் இது வரைக்கும் எந்த ஒரு ஃபேமிலி மீட்டிங்கும் அட்டன் பண்ணவே கிடையாது. அதனால மிஸ்டர் ஜான் வந்து அவரை கண்டுக்கவே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் 3 பசங்க தான். ஜங்குக்கு அவரோட பையனாகவே அவர் நினைக்கிறது கிடையாது. பட் மிஸ்ஸஸ் ஜான் அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப வந்து 4 பேருமே வேணும், 4 பேருமே என்ன தான் சொல்கிறது கேட்கலனாலும் 4 பேருமே அவங்க பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பசங்க தானே, அதனால் அவங்க வந்து அந்த 4 பேர்த்தையுமே ரொம்ப லவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் சைடு பார்த்தோன்னா அவர் நல்லா ஒரு பாரில் உட்காந்து நல்லா குடிச்சிட்ருக்காரு. அவருக்கு திடீர்னு ஒரு நல்ல மியூசிக் சவுண்டு ஒன்று கேட்குது, நல்லா வைபான ஒரு மியூசிக் சவுண்டு. அவர் வந்து கூப்பிட்றாரு அவரோட ஃப்ரெண்ட்ஸை, வாங்க போய் டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, எங்களால் முடியலடா, எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா, எங்களை விட்டுடான்னு சொன்னோன்னே எதையுமே கேட்காம ஜங்குக் தரத்தன்னு எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு போய் எல்லோரும் டான்ஸ் ஆடுறதுக்கு போகிறாங்க. ஓகே, இப்போ எல்லோரும் ஒரே நிமிஷம் ஸ்க்ரீனை பார்க்குறீங்களா ப்ளீஸ். Plata o plomo. 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 Plata. நல்லா அந்த பாட்டுக்கு வைப் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து உட்காடுறாங்க. நீங்களாம் நினைக்கலாம், ஜெனி என்னடா இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. ஜெனி வேறு யாரும் இல்லைடா, காயோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான், ஓகேவா. இப்போ இவங்கெல்லாம் ஜாலியாக டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. ஜங்குக்கு வந்து ட்ரைவ் பண்ண போகிறாரு. பட் அவர் செம்ம போதையில் இருக்கங்காட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ட்ரைவ் பண்ண வேணாம், அவங்களோட வீட்டிலேருந்து ஏதாவது டிரைவரை வர வைக்க சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் அதை அவர் கேட்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம டே என்ன பண்ணிகிட்ருக்காரு, ஜிமின் கூட ஃபோனில் பேசிகிட்ருக்காரு. ஜிமின் டே வந்து என்ன சொல்லிகிட்ருக்காரு, நீ மச்சான், நம்ம எப்பட்றா இவங்கக்கிட்ட போய் மாட்டணும், நாளைக்கு வேறு காலேஜ் போகணுண்டா, எனக்கு காலேஜ் போகணுன்னு நினச்சாலே பயமாக இருக்குது, தயவு செஞ்சு என்ன பண்ணலாம், ஒரு நாளையிலேருந்து மாஸ்கெல்லாம் மாட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜிமின் கிட்டே கேட்கும்போது ஜிமின் இருந்துட்டு, டே நம்ம மூஞ்சிங்களை பார்த்தா மட்டும் இல்லைடா, நம்மளை பின்னாருந்து பார்த்தா கூட கண்டுபிடிச்சிருவாங்கடா, சத்தியமாக சொல்கிறேன், அந்த காலேஜில் அந்த நிக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு வீமென் 2 பேரும் எங்கள் ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க.
சரின்னு சொல்லிட்டு டேயோட அம்மா வராங்க. ஏன்னா இன்னும்மா நீ தூங்காமல் இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா ஜிமின் கூட பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னோடனையும், சரி சீக்கிரம் படுத்து தூங்குங்க, நாளைக்கு காலேஜ் போகணும்ல அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் ஒட்டுக்கா ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒய்யன் பக்கம் பார்த்தோன்னா, ஒய்யன் வந்து நல்லா தூங்கிட்டுருக்காடா. அவள் தூங்கிட்டுருக்கும்போது அவளுக்கு ஒரு பேட் ட்ரீம்ஸாக வந்துட்டுருக்கு. பிகாஸ் சின்ன வயசில் வந்து அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை ரொம்ப அடித்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வேறு ஒரு பொண்ணு கூட வந்து அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்போ அவளோட கடைசி தங்கச்சிக்கு வந்து வெறும் 1 வயசு தான் இருந்திருக்கும். அதனால வந்து ஒய்யனே அடிப்பாங்க, அவங்களோட ஃபஸ்ட்டு தங்கச்சியும் போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்களா. அதெல்லாம் கனவா வந்து ஒய்யனுக்கு பயந்துட்டு எந்திரிச்சு பார்க்குறா. ஒரு மாதிரி பதட்டத்துலேயே இருக்கா. அப்போ வந்து ஒய்யனோட தங்கச்சி தான் இருந்துட்டு, என்னாச்சுக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒரு கெட்ட கனவுன்னு சொல்லிட்டு ஒய்யன் வந்து அவள் தங்கச்சி ஹக் பண்ணிவிட்டு படுத்துக்கிறா. இப்போ ஜங்குக்கு வந்து இப்போ இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜங்குக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காரு. அங்கே பார்த்தோன்னா போலீஸ் ரைடில் இருக்காங்க. யாரெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராங்களோ கரெக்டாக வந்து ஜங்குக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்தோடனே ஜங்குக்கை பிடிச்சிட்றாங்க. ஜங்குக்கு வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்கங்காட்டி ஜங்குக்கு வந்து ஸ்டேபிளாகவே இல்லை. அவர் அப்போ ஆடிக்கிட்டே இருக்கார், ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. அதனால வந்து அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் வந்து சுகாவுக்கு தெரிஞ்சிருச்சு. சுகாவுக்கு தான் கால் பண்ணி சொல்கிறார். பிகாஸ் வீட்டில் அவர் யாருக்கு சொன்னாலும் அப்பா கிட்ட சொன்னால் அப்பா திட்டுவார், அம்மாட்ட சொன்னால் அம்மா ரொம்ப பயந்துருவாங்க. ஜேஹோப் கிட்ட வந்து சொன்னால் வந்து அவரும் ரொம்ப பயப்படுவார். நம்ஜூன் கிட்ட வந்து சொன்னாலும் அவரும் பயப்படுவார். சரி நம்ம சுகா கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு சுகா கிட்ட அவர் கால் பண்ணி, இப்படி என்னை போலீஸ் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, என்னை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னோடையும் சுகா வந்து என்ன பண்ணுறாரு, அந்த டைமில் வந்து கார் எடுத்துகிட்டு அவரும் கிளம்பி வராரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது எல்லாருமே அவரை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. பிகாஸ் அவர் ஏஷியாலே நம்பர் 1 மாஃபியாவில். பட் ஜங்குக்கு வந்து அவ்வளோலாம் இல்லை. அவர் வந்து சுகா சொல்கிற வேலையெல்லாம் தெரியாமல் பண்ணிகிட்ருப்பார். அதனால் ஜங்குக்கு வந்து அவ்வளோலாம் ஃபேமஸ் கிடையாது. அந்த மாஃபியா கூட்டத்தில் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. பட் அவர் ஒரு மாஃபியா தான். சுகா வந்தோடனையும் அந்த போலீஸில் வந்து எல்லாருமே அங்கே இருக்க எல்லாருமே எந்திரிச்சு ஒரு மாதிரி பயப்படுறாங்க. பிகாஸ் அவர் ரொம்பவுமே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார். அதனால் கோவப்படுவார். திடீர்னு கோவம் வந்தால் கன் எடுத்து சுட்டாலும் சுட்டுருவார். அவர்கிட்ட பேசுகிற வேலையே கிடையாது. அப்போ வந்து போலீஸ் சுகா வந்து உள்ளே கேட்குறாரு, எங்கே என் தம்பி அப்படின்னு கேட்கும்போது போலீஸ் இருந்துட்டு, உங்கள் தம்பி யாருன்னு கேட்கும்போது, இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல, அவன் தான் என் தம்பி, அவனை விடுங்க அப்படின்னு அப்படி சொல்லும்போது போலீஸ் என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை விட்டுறாங்க. ஜங்குக்கும் சுகா காரில் வந்துட்டு இருக்கும்போது சுகா சொல்கிறாரு, டேய் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், குடிச்சிக்கிட்டு வண்டியை ஓட்டாத, எங்கேயாவது இப்போ இடிச்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அம்மாவுக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கு இருந்துட்டு, ப்ரோ என்ன நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், எங்கே பார்த்தாலும் இந்த கல்யாண பேச்சு எடுத்துகிட்ருக்காங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏன் கல்யாணம் பண்ணாமல் வாழவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்கும்போது, ஓ அப்போ இதுக்கு தான் நீ குடிச்சிருக்கியா, அப்படின்னா நான் டெய்லியும் குடிக்கணும், தயவு செஞ்சு குடிச்சு தொலையாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. ஜங்குக்கு வந்து ஸ்டேபிளாகவே இல்லைல்ல, அதனால் என்ன பண்ணுறாரு, சுகாவே அவரை வந்து முதுகில் பிக் பண்ணிவிட்டு அவர் வந்து உள்ளே போகும்போது அவர் பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. பிகாஸ் வந்து மிஸ்ஸஸ் ஜான் இருந்தாங்கன்னா ரொம்ப என்ன பையன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கானே அவர் அம்மாலாம் கவலைப்படுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜானோட கண்ணில் படாமல் ஒளிஞ்சு இப்படி போயிட்டுருக்காங்க. அவர் வந்து அப்படியே வந்து ஜங்குக்கு அவரோட பெட்டில் விட்டுட்டு அவரோட ஷூவெல்லாம் கழட்டி விட்டுட்டு அவரை பெட்ஷீட்லாம் போற்றி தூங்க வச்சுட்டு சுகா வந்துட்டு வெளியே வந்துட்டு அவர் வந்து பால்கனியில் நின்று ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் வந்து அவர் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு, அவர் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். பட் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கும், இவரோட பணத்துக்காக இவரோட மாஃபியா அந்த ஒரு காலேஜ்லேயே கெத்தாக இருந்தாங்கன்னா அவங்க நம்மளை லவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ வந்து இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கணும், எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு வந்துட்டு முடியாது, நம்ம வந்து கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்கலாம், பட் குழந்தையெல்லாம் கொஞ்சம் 4-5 வருஷத்துக்கு தள்ளி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து ஓகே அப்படின்னு இவரும் சொல்லியிருப்பார். ஒரு நாள் என்ன பண்ணியிருப்பாங்க, கிளப்புக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு வேறு ஒரு பையன் கூட இருக்கிறத பார்த்துட்டு அவர் கேட்பார், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு நல்லா போதையில் உண்மை எல்லாத்தையும் உளறிடும், நான் உன்னோட பணத்துக்காகவும் நான் உன்னோட ஃபேமஸ்க்காகவும் தான் உன்னை லவ் பண்ணேன்,
மற்றபடி வேறு எதுக்காக உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடும். இதனால தான் சுஹாக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. அவர் இதெல்லாம் வந்து பால்கனி நின்று ஸ்மோக் பண்ணிகிட்டே யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவரும் தூங்க போகிறாரு. சரி, இந்த பக்கம் நம்ஜினோட சைடில் பார்த்தோன்னா நம்ஜூன் வந்து கெஞ்சிட்ருக்காரு, ப்ளீஸ் வா என் கூட பேசு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொமான்டிக்காக பேசிகிட்ருக்காரு. ஜின் வந்து அவர் நெக்ஸ்ட்டு எந்த லெவலுக்கு போவார்னு ஜின்னுக்கு தெரியும்னா ஜின்னு வந்து இல்லை நான் உன் கையில் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து சாராவை தூங்க வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி சாராவை தூங்க வைக்க போகிறாரு. சாராவே தூங்க வச்சுட்டு ஜின் வராரு. அது முடிக்கும் நம்ஜூன் முடிச்சுக்கிட்டே இருக்காரு. முடிச்சுட்டு இருந்துட்டுனையும் நம்ஜூன் வந்து ஜின் வந்து கதவை சாராவோட ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக உள்ளே வராங்க. அவங்க ரூமுக்கு வரும்போது ஜின் வந்து அவர் அப்படியே லாக் பண்ணி வாலில் பின் பண்ணிவிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜின் வந்து அவரால் இதே பண்ண முடியல. அவருடைய பின்னாடி போயிட்டே இருக்கார். அவருக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையான்னு அவருக்கே தெரியல. பட் அவர் வந்து நம்ஜூன் மேலே கோபமாக இருந்தாலும் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரும் அப்படியே பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே 2 பேரும் அப்படியே இப்போ பெட்டில் அவரை வந்து நம்ஜூன் வந்து பெட்டில் அவர் தூக்கி போடுறாரு. நம்ஜூன் அப்படியே ஜின் மேலே ஓவர் ஆகிறாரு. ஆனால் ஜின் வந்து அப்படியே தள்ளி பின்னாடி போகிறாரு. வேணாம்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. என்னை விட்டு இதெல்லாம் பண்ண வேணாம் சொல்லிட்டு பின்னாடியே போகும்போது எனக்கு இன்றைக்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் என்ன பண்ணுறாரு, ஜின்னோட காலபடி ஃபோர்ஸாக பிடிச்சி இழுக்கிறாரு. ஜின் அப்படியே நம்ஜூன் பக்கத்தாடியே அப்படி படுத்த மாதிரியே வந்துடுறாரு. அப்போ வந்து நம்ஜூன் என்ன பண்ணுறாரு, ஜின்னோட ஃபேஸ் ஃபுல்லுமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜின்னுக்கு இது பிடிச்சிருந்தாலும் அவருக்கு வந்து இது வேணாம் அப்படின்னு தோணுது. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கார். கையை வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டே இருக்கார். அவரோட நெஞ்சில் செஸ்ட்டில் டேப் பண்ணிக்கிட்டே இருக்கார். நம்ஜூன் என்ன பண்ணுறாரு, இதை வந்து அவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்காட்டி ஜின்னோட 2 கையும் கொண்டு போயிட்டு ஜின்னோட தலைக்கு மேலேயே பின் பண்ணிடுறாரு. இப்போ எப்படி என்னை தடுக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணும்போது ஜின்னுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இன்றைக்கி நைட் நம்ம தூங்க விட போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். நம்ஜூன் ஒரு கட்டத்துக்கு ரொம்ப கோவப்பட்டு ஜின்னோட லிப்ஸ்லேயே ரொம்ப ஃபோர்ஸ்டாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இது வந்து ஜின்னுக்கு பெயினாக தான் இருக்குது. அவர் சொல்கிறார், எனக்கு பெயினாக இருக்குது, என்னை விடு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவுமே ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கார். இருந்தாலும் நம்ஜூன் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜின்னுமே பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. 2 பேருமே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டே நம்ஜூன் என்ன பண்ணுறாரு, ஜின்னோட ஷர்ட்டை கழட்டுறாரு, அன்பட்டன் பண்ணிகிட்ருக்காரு. ஜின்னும் என்ன பண்ணுறாரு, நம்ஜூனோட ட்ரெஸ்ஸை வந்து அன்பட்டன் பண்ணிவிட்டு 2 பேர் திரும்ப கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேருமே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு 2 பேருமே செம்மையாக ப்ரீத் பண்ணுறாங்க. இப்போ எப்படி இருக்காங்கன்னா, ஜின் படுத்துட்ருக்காரு, அவரோட ஹிப்பில் வந்து நம்ஜூன் உட்காண்ட்ருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாரு, நம்ஜூன் வந்து ஜின்னோட நெக்கை வந்து பைட் பண்ணுறாரு. பைட் மார்க்கெலாம் கொடுத்துட்ருக்காரு. ஜின்னுக்கு வந்து அது பெயினாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல நம்ஜூன் தானே தரான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதெல்லாம் ஏற்றுக்கிறாரு. கைஸ், யாருக்காவது காக்கா பிரியாணி வேணுமா? அந்த காக்கா அப்பலேருந்து கத்திக்கிட்டே இருக்குது. சரி, ஓகே. அப்போ வந்து ஜின் என்ன பண்ணுறாரு, நம்ஜூன் வந்து அந்த மாதிரி பைட் மார்க்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவர் கழுத்து, அவரோட செஸ்ட்டு, அவரோட ஹிப்புன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நம்ஜூன் வந்து பைட் மார்க் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஜின் வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ஜூனா அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கார். இவர் மூவ் ஆன் பண்ண வந்து நம்ஜூனால் அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஃபேண்ட் அவசரமாக கழட்டும்போது ஜின் தடுக்கிறாரு. இல்லை, தயவு செஞ்சு இதை பண்ணாத ப்ளீஸ் போதும்னு சொல்லும்போது நம்ஜூன் எதையுமே கேட்கல. அவர் வந்து ஃபேண்ட் அவசரமாக கழட்டிட்டு அவர் வந்து இன்சைட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் வந்து இன்சைடே ஆக மாட்டேங்குது. பிகாஸ் சரண் பிறந்ததுக்கப்புறம் வந்து 2 பேருமே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவே இல்லை. சரண் பிறந்த 1 வருஷத்துலேயே வந்து ப்ரொஃபஸர் ஒர்க் வந்து ஜின்னு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. அதனால் வந்து இன்சைட் பண்ணவே முடியல. ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஜின் வந்து பெயினில் ரொம்ப கத்துறாரு. இருந்தாலும் நம்ஜூன் எதையுமே கேட்கல. அவர் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்கார். அவர் நேராக இன்சைட் பண்ணிவிட்டு மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஜின்னால் பெயினை தாங்க முடியல. இருந்தாலும் அவர் வந்து
அங்கே இருக்க துணி ஒரு டவல் மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து அவரோட வாயில் வச்சுட்டு அதை கடிச்சிட்டு வெளியே சத்தம் வரக்கூடாது, ஏன்னா குழந்தைங்க 2 பேர் உள்ளுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க, சவுண்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த பெயினெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. நம்ஜூன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது வந்து ஜின்னுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, இருந்தாலும் அந்த பெயின்லாம் தாங்கிக்கிறாரு. மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து லவ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தானே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. 5 வருஷம் இவங்க 2 பேர் காட்டிக்க முடியாத லவ்வை இந்த ஒரு நாளில் மொத்தத்தையும் காட்டிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ எல்லோரும் திரும்ப ஒரு நிமிஷம் ஸ்க்ரீனை பார்க்குறீங்களா ப்ளீஸ்? சிடு சிடு என்றாலும் தினமெனை கொன்றாலும் என் காதல் மாறாதடி, விடு விடு என்றாலும் விலகிட சொன்னாலும் என் காதல் தீராதடி, வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே, நான் வாழ்வேனே, காற்று பூ. என்னதான் கல்யாணமாக 8 வருஷம் ஆனாலும் 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரே ரூம்குள்ளே இருந்தாலும் ஒரே பெட்டை ஷேர் பண்ணிக்கிட்டாலும் 2 பேர் தூங்கும்போது வெவ்வேறு விஷயத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ஜூன் வந்து அவரோட ஒர்க்கை பற்றி யோசிச்சுட்ருப்பாரு, ஜின் வந்து அவரோட ஒர்க்கை பற்றி யோசிச்சுட்ருப்பாரு. இவங்க 2 பேரும் கல்யாணமான ஃபஸ்ட்டு இயரில் வேணால் எப்போவுமே மற்ற கப்பிள்ஸ்லாம் இருக்க மாதிரி மார்னிங் கிஸ்ஸு, அங்கங்கே ரொமான்ஸு, அங்கங்கே பார்க்கும்போது கண்ணடிக்கிறது, இந்த மாதிரி இருந்தாலும் சாரா பிறந்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் பிரேக் விழுந்துருச்சு. பிகாஸ் இவங்க 2 பேர் மட்டும் லவ் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ இன்னொரு குழந்தைக்கும் லவ் ஷேர் பண்ணணும்ல. சரண் பிறந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப்பில் இன்னமும் பிரேக் விழுந்துருச்சு. அண்ட் பிரேக்னால் மொத்தம் நினைக்கிற மாதிரி நம்ம அடுத்தவங்க மேலே வர லவ்வெல்லாம் கிடையாது. இவங்கக்கிட்ட காட்டின லவ்வை வந்து முழுசாக காட்டவும் முடியாமல் அந்த குழந்தைங்கிட்ட மொத்தத்தையும் காட்டுற மாதிரி இருந்திருக்குல்ல, அதுதான் இவங்களுக்கும் நடந்திருக்கு. 8 வருஷமாக வந்து எவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ விஷயம் நடந்திருக்கும், எவ்வளோ சண்டை போட்டிருப்பாங்க. இப்போ நம்ஜூன் வந்து நம்ஜூன் வந்து ஜின்னு கொடுக்குற பெயினை கூட ஜின் வந்து அவரோட லவ்வாக தான் எடுத்துக்கிறாரு. நம்ஜூன் வந்து கொடுக்கறது வந்து அவரோட லவ்னா, அந்த பெயினை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த பெயினை வந்து வெளியே காட்டிக்காமல் இருக்கிறது வந்து ஜின்னோட லவ். இந்த டைமில் அப்படி தான் லவ்வை நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும்ல. ஓகே, நம்ஜூன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜின்னுக்கு வந்து அதுலேருந்து ப்ளீடே ஆக ஆரம்பிக்குது. பிகாஸ் 5 இயர்ஸ் கிட்ட ஆச்சுல. அப்படியே மெதுவாக அவருக்கு வந்து கத்தவும் முடியல, குழந்தைங்களும் தூங்கிட்டுருக்காங்க, அதனால் வந்து ரொம்ப மெதுவாக வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே, அந்த வாயில் வந்திருக்க டவல் எடுக்கவே இல்லை அவர். அப்படியே ஒரு மெதுவாக மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கார். நம்ஜூன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு வந்து அவர் லைட்டாக ஸ்லோவாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜின் வந்து நம்ஜூனோட கண்ணையே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு நிறையா பேச வேண்டியது இருக்குது. பிகாஸ் 5 இயர்ஸ் ஆச்சு 2 பேருமே இவ்வளோ க்ளோஸாக இருந்து. நிறையா பேச வேண்டியது இருக்குது. அவங்க 2 பேருமே அவங்க 2 பேர்த்தோட கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமாக அவங்க 2 பேர்த்தோட கண்ணுக்குள்ளேயே நிறையா விஷயம் தெரியுது. இத்தனை வருஷமாக அவங்களால ஷேர் பண்ணிக்க முடியாத பெயின். என்ன தான் கல்யாணமாக இத்தனை வருஷம் ஆனாலும் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இருக்க அந்த ரொமான்டிக் லைஃப்ன்றதுல கண்டிப்பாக பிரேக் இருந்திருக்கும்ல. அதே தான் இங்கேயும் இவங்க 2 பேரும் அந்த ஐ கான்டாக்ட் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நம்ஜூன்னால தாங்க முடியல. அவருக்கு வந்து இதை பார்க்க பார்க்க ரொம்பவுமே டெம்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அவர் இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே 2 பேருமே ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே ஒரு கட்டத்துக்கு மேலே ரிலீஸ் பண்ணிடுறாரு. நம்ஜூன் ரிலீஸ் பண்ணிவிட்டு வந்து பக்கத்தடி படுத்துறாரு. ஜின் வந்து நம்ஜூனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு எதுவுமே பேசலை, ஒரே ஒரு சாரி மட்டும் சொல்கிறாரு. பிகாஸ் இத்தனை வருஷத்தில் பாஸ்ட்லாம் நம்ஜூன் எவ்வளோ தான் க்ளோஸாக வந்திருந்தாலும் ஜின் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இந்த லஸ்ட்டோடு இருக்க லவ் வந்து ஜின் வந்து நம்ஜூன் கிட்ட தரவே இல்லை. அதனால வந்து ஒரு டைட்டான ஒரு ஹக்கோட சாரி. இது நம்ஜூனுக்கு புரியுது. அவரும் அந்த சாரி ஏற்றுக்கிறாரு, அவரும் சாரி சொல்கிறாரு. இவ்வளோ நேரம் நடந்ததுக்கும், இவ்வளோ நேரம் ஜின் அனுபவித்த பெயினுக்கு எல்லாத்துக்கும் சாரி சொல்கிறாரு.
ஜின் அனுபவிச்சது பெயினாக இருந்தாலும் அது அவருக்கு ரொம்பவுமே சந்தோஷத்தை தந்துச்சு. இப்போ 2 பேருமே நல்லா ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. ஓகேவா கைஸ்? மார்னிங் பார்த்தா எப்படி படுத்துட்ருக்காங்கன்னா, ஜின் படுத்துட்ருக்காரு. ஜின்னோட செஸ்ட்டில் நம்ஜுன் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, அவங்களுக்குள்ள ஸ்பேஸே இல்லை, அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு 2 பேர் படுத்துட்ருக்காங்க. முதல்ல ஜின் தான் வேக்கப் ஆகிறாரு. வேக்கப் பண்ணி பார்த்தா நெஞ்சில் ஒரு குழந்த மாதிரி க்யூட்டாக நம்ஜுன் படுத்து தூங்கிட்டுருக்காரு. ஜின் வந்து நம்ஜுனை ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல. அப்படியே அவர் தலையை லைட்டாக சாஃப்டாக தடவி கொடுத்துக்கிட்டே ஜின் படுத்துட்ருக்காரு. நம்ஜுனும் கொஞ்ச நேரத்தில் வேக்கப் ஆயிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வேக்கப் ஆனதுக்கப்புறம் 2 பேருமே நேற்று நடந்ததை கொஞ்சம் ரொமான்டிக்காக 2 பேர் திரும்பவும் நேற்று நடந்ததை பற்றி பேசிகிட்ருக்காங்க. ஜின் வந்து சரி நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கும் டைம் ஆச்சுல, காலேஜ் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவர் குளிக்க போயிடுறாரு. ஆனால் வந்து நம்ஜுன் சும்மாவே இல்லை, அவரும் பின்னாடியே ஓடி போய் பாத்ரூம்குள்ளே பூந்துட்டு நம்ஜுனை வந்து குளிக்கவே விட மாட்டேங்கிறாரு. ரொம்பவே அங்கேயே குட்டி குட்டியாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கேயே கிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு 2 பேர் வந்து அவங்க 2 பேர் அங்கேயே கட்டிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இங்கே குளிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக சாரா வந்து எழுந்து வெளியே வந்துடுறாங்க. சாரா வந்து தேடுறாங்க, அம்மா எங்கே இருக்கீங்க, அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. சாரா வந்து அவங்க வந்து தூக்க கலக்கத்துலேயே அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. இங்கே இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு பயம் ஆயிடுது, ஐயோ புள்ள பார்த்துட்டுச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுறாரு, ஜின் வெளியே போயிடுறாரு. ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே போயிட்டு சாராவை கூட்டிகிட்டு வந்து அவர் வெளியே போயிடுறாரு. சாராவை கூட்டிகிட்டு அவர் வெளியே போயிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட விட்டுறாரு. அவங்க பாட்டி சமைச்சிட்ருக்காங்க, அவங்க பாட்டிக்கிட்ட விட்டுறாரு. அப்புறம் வந்து வெளியே வந்து சரணியை வந்து வீட்டுக்கு ரூம் கூட வந்து சரணி வந்து எழுப்புறாங்க. சரணி எழுப்பி நம்ஜுன் கிட்ட கொடுத்துட்டு இவனை குளிப்பாட்டி கிளப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கொடுத்துட்றாங்க. சாரா வந்து அவங்க பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. பாட்டி இன்னைக்கு என்ன சமைக்கிறீங்க, பாட்டி இன்னைக்கு என்ன சமைக்கிறீங்க அப்படின்னு சாரா கேட்கறதுக்கு மிஸ்ஸஸ் ஜான் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கெல்லாம் உனக்கு பிடிச்சதாக தான் சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜானும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜின் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ரூமில் இருந்து வெளியே வரும்போது சாரா நின்று பாட்டி கூட பேசிகிட்டு இருக்கங்காட்டி, சாரா போ உன் தம்பி குளிச்சிட்டான் பாரு, நீயும் போய் குளி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றாங்க. ஜின்னும் வந்து குக்கிங் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாரு. அங்கே போய் அவர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது மிஸ்ஸஸ் ஜான் நோட் பண்ணுறாங்க. ஏன்னா அவரோட கழுத்தில் கையில் எல்லா இடத்துலையுமே ஹிக்கி மார்க்ஸாக இருக்குது. எல்லாம் அவங்க பையன் கொடுத்த மார்க்ஸ் தான். இதை பார்த்துட்டு அவங்க லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு. அவங்க அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஓகே இவங்க 2 பேர் ஹாப்பியாக தான் இருக்காங்க, இவங்க 2 பேர் லைஃப்பில் வந்து ஜாலியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜானும் ஒன்றும் பெருசாக எதுவும் சொல்லிக்கல, கண்டுக்கவும் கிடையாது. அப்புறம் வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஃபுட்டு சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுது. ஏன்னா இவங்க எல்லோரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறங்காட்டி எல்லாருமே வந்து ஃபுட்டை கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு மிஸ்டர் ஜானுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவரும் வந்து சாப்பிட்டுட்டு அவர் வந்து ஹோபி வந்து அப்போது எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றாங்க. அங்கே வந்து சுகா இல்லை, ஜங்குக் இல்லை. ஏன்னா ஜங்குக் வந்து செம்மையாக குடிச்சிட்டு வந்து லேட்டாக தானே வீட்டுக்கு வந்து தூங்கினாரு, அதனால் அவர் நல்லா தூங்கிட்டுருக்காரு. சுகாவுக்கு வந்து இவங்க மேரேஜ் விஷயத்தை பற்றி பேசுனங்காட்டி அவருக்கு இங்கே வரணுன்னே தோணலை. அதனால் அவர் வந்து கீழே வரவே இல்லை. ஜேஹோப் மட்டும் கிளம்பி கீழே வந்திருக்காரு. இவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாரா, சரண், ஜின், நம்ஜுன், மிஸ்ஸஸ் ஜான், மிஸ்டர் ஜான் இவங்கெல்லாம் ஜான்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து மிஸ்டர் ஜான் வந்து ஜேஹோப் கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணக்கூடாது, அந்த பொண்ணோட வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லை, நான் சொல்கிற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னோன்னே ஜேஹோப் வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் தான். ஆனால் அவருக்கு வந்து கோவம் வந்துருச்சுன்னா ரொம்பவுமே கோவம் வரும். எப்படி பிடிஎஸ் வந்து டான்ஸ் ஸ்டெப்ஸில் மிஸ்டேக் பண்ணும்போது அவ்வளோ கோவப்படுவாரோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லேயும் ஒய்யனை விட்டுடுன்னு சொன்னோன்னையும் அவ்வளோ கோவம் வந்து அவர் வந்து பிளேட்டை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாரு. பிகாஸ் ஒய்யனை வந்து ரொம்ப லவ் பண்ணுறாரு. ஒய்யனோட அழகை பார்த்து கிடையாது, ஒய்யன் வந்து ரொம்பவுமே நல்ல பொண்ணு. அந்த மாதிரி பொண்ணு வந்து கிடைக்கவே மாட்டாங்க.
அதனால் வந்து அவர் வந்து மிஸ்டர் ஜான் வந்து இப்படி சொன்னங்காட்டி ஜேஹோப் வந்து கோவத்தில் வந்து பிளேட்டை தூக்கி எறிஞ்சிட்டு அவர் வந்து வெளியே போயிடுறாரு. எதுவுமே பேசலை. மிஸ்ஸஸ் டியான் தான் பார்க்குறாங்க. இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒருத்தன் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறான், ஒருத்தன் கல்யாணம்னாலே பிடிக்க மாட்டேங்குது, ஒருத்தனுக்கு என்னடான்னா இப்படி கோவப்பட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜான் கிட்ட சொல்கிறாங்க. அவன் பையனை ரொம்ப நாளாகவே லவ் பண்ணிகிட்ருக்கான், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொன்னோன்னே எனக்கு என் பிஸ்னஸ் பெருசாகணும், அதுவும் இல்லாமல் அவன் என் மாஃபியாவோட பார்ட்னர், அவனோட பையனுக்கு தான் அவனோட பொண்ணுக்கு தான் இவனை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இவன் இல்லை சுகா ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தவங்களை எனக்கு கேட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு இவரும் வந்து பாதியிலே சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. நம்ஜூனும் ஜின்னும் பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, இவங்களோட லைஃப் வந்து அவங்களால தான் க்ரியேட் பண்ணிக்க முடியும். சுகாவோட லைஃப்பும் அப்படி தான், ஜேஹோப்போட லைஃப்பும் அப்படி தான். ஏன்னா ஜேஹோப் வந்து லவ் பண்ணுறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஜேஹோப் வந்து ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்காரு. சுகாவுக்கு வந்து அவர் காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணார், அந்த பொண்ணு இப்படி ஏமாத்துச்சு அப்படின்ற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. அந்த வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது. அதனால் வந்து அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வேளை இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா கூட என்னமோ வந்து சுகா கிட்ட அந்த மாதிரி கேட்குறத நிப்பாட்டியிருப்பாங்க போல இருக்குது. இப்போ வந்து நம்ஜூனும் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து நம்ஜூனும் ஜின்னும் தான் ஒன்றா குழந்தைங்கள ரெடி பண்ணாங்க. அதனால 2 குழந்தைங்களும் சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு, ஜின்னும் ரெடி ஆகிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஃபேமிலியாக ஜின்னு, நம்ஜூனு, சாரா, சரண் இவங்க 4 பேருமே சேர்ந்து ஒன்றாவே அவங்கவுங்க இடத்துக்கு போகிறாங்க. முதல்ல வந்து சாராவையும் சரணியும் வந்து ஸ்கூலில் விட்டுட்டு ஜின்னும் நம்ஜூனும் காலேஜ் போகிறாங்க. காலேஜ் போகும்போது கூட வாசலில் நிப்பாட்டிட்டு ஒரு கிஸ் வாங்கிட்டு தான் நம்ஜூன் உள்ளே விட்றாரு. ஜின் வந்து கிஸ் கொடுத்துட்டு ஒரு மாதிரி ஷையாக அப்படியே உள்ளே வந்துட்டுருக்காங்க. அப்புறம் வந்து மேலே இங்கே ஜான் ஃபேமிலி வீட்டில் பார்த்தோன்னா சுகா வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டுருக்காரு. ஏன்னா மாஃபியா கேதரிங் இருக்குது, அதனால் வந்து அவர் அங்கே கிளம்பிட்டுருக்காரு. வந்து தான் சுகாவுக்கு மட்டும்தானே தெரியும் ஜங்குக் நேற்று குடிச்சிட்டு வந்தது. அதனால் வந்து சுகா என்ன பண்ணுறாரு, ஜங்குக் அப்போ எழுப்பி விட்டுட்டு காலேஜ் போகணும் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்றாரு. ஜங்குக்கு வந்து சரியான ஹெட் பெயினாக இருக்குது. ஏன்னா நேற்று ஃபுல்லும் நல்லா குடிச்சிருக்காரு. அதனால் செம்மையாக ஹெட் பெயின். நேற்று எதுவுமே ஞாபகம் இல்லை. நேற்று டான்ஸ் ஆனது, போலீஸ்கிட்ட மாட்டினது, சுகா கூட்டிகிட்டு வந்து விட்டது எதுவுமே ஞாபகம் இல்லாமல் ஜங்குக் வந்து சுகா கிட்ட கேட்குறாரு, ப்ரோ நான் எப்படி ப்ரோ இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது சுகா இருந்துட்டு, நீ ஏன் பேச மாட்ட, நேற்று குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுட்டேல அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ரீகால் பண்ணுறாரு. ஓ இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ணுறாரு. சரி ப்ரோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்ரூம்குள்ளே போய் கிளம்ப போயிடுறாரு. சுகா வந்து கீழே வந்துட்டு சரி நம்ம அம்மா கிட்ட நேற்று சரியாகவே பேசலன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க அம்மா வந்து உட்காந்துட்ருக்காங்க. சோஃபாவில் உட்காந்துருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட வந்து அவர் பேசுகிறாரு. அம்மா இங்கே பாரும்மா, எனக்கு கல்யாணம்னு ஒன்று வந்து நான் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணிப்பேன், நான் பண்ணிக்காமலாம் இருக்க மாட்டேன், ஓகேவா? நானே ஒரு நல்ல ஆளாக பார்த்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன், ஓகேவா? அது முடிக்க நீ வெயிட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட மற்ற எல்லாத்துக்கிட்டேயும் கோவமாக பேசினாலும் நம்மளோட பூனைக்குட்டி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பூனைக்குட்டியாக கிட்டியாக மாறிடுறாங்க. அவ்வளோ வந்து சாஃப்டாக, ரொம்பவுமே ஹார்டாக இல்லாமல் ரொம்ப லவ்வோடு அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க. ஏன்னா எல்லா பசங்களுக்கும் அம்மானா ரொம்ப செல்லம் தானே, அதே மாதிரி தான் அந்த 4 பேர்த்துக்கும் அவங்க அம்மானா ரொம்ப செல்லம். அவங்க அப்பா கிட்ட என்ன தான் மூஞ்சி காட்டினாலும் அவங்க அம்மா கிட்டால எதுவுமே இல்லை. அவங்க அம்மா என்ன சொன்னாலும் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க, பட் இந்த மேரேஜ் விஷயத்தை தவிர்த்து. அதுக்கப்புறம் வந்து இவரும் வந்து சரிம்மா எனக்கு சாப்பாடு போடு, எனக்கு டைம் ஆச்சு, நானும் கிளம்புறேன், மாஃபியா கேதரிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவரும் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு. அங்கே அப்போ தான் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து குளிச்சுட்டு கீழே கிளம்பி வராரு. ஜங்குக்கு வந்தோடனையும் அவங்க அம்மா கேட்குறாங்க, நேற்று எங்கடா போயிருந்த, நான் ரூம்குள்ளேயும் காணோம், நீ நேற்று வந்து ஃபேமிலி மீட்டிங்க்கும் வராமல் போயிட்ட அப்படின்னு கேட்கும்போது நான் வெளியே போயிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடித்ததே மறைக்கிறாரு. பிகாஸ் அவங்க அம்மாவுக்கு குடித்தா சுத்தமாக பிடிக்காது. பட் ஜங்குக்கு அந்த விஷயத்த தான் பண்ணுறாரு. இவரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சுமா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நேற்று அப்பா ஏதாவது என்னை திட்டினாரான்னு கேட்கும்போது உங்கள் அப்பா உன்னெல்லாம் ஒன்றும் கண்டுக்கலடா, ஜேஹோப் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னான், அந்த பொண்ணு தான் வந்து
அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது, வேற ஒரு பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி உங்கள் அப்பா சொல்லிட்டு இருக்காருடான்னு சொல்லும்போது, ஜேஹோப் லவ் பண்ணுற பொண்ணா? யார்? ஒய்யண்ணா? அவங்க ரொம்ப நல்ல பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்லிட்டு இருக்காரு. பிகாஸ் ஜங்குக்கும் ஒய்யனை வந்து நல்லாவே தெரியும். இவங்களும் ஒரே காலேஜ் தானே, அதனால ஜங்குக்கு நல்லா தெரியும். அதுக்கு மிஸ்ஸஸ் சியான்னு சொல்கிறாங்க, ஆமாம் ரொம்ப நல்ல பொண்ணு தான், ஆனால் உங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டேறாரு. உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஆமா, மாஃபியாவோட பார்ட்னரும் ஆமா, அதனால தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரியல உங்களோட முடிவு என்னமோ, என்னை இழுக்காமல் இருந்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஜேகேவும் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் வெளியே போய் பார்க்குறாரு. நேற்று வந்து சுகா கூட தானே கிளம்பி வந்திருப்பாரு. இன்றைக்கி என்னடானா வெளியே வந்து பார்த்தா அவரோட கார் நிற்கிது. என்னென்னு பார்த்தா நைட்டு வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே வந்து நைட் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தார்ல பால்கனின்ட்டு, கொஞ்ச நேரத்துலேயே போய் போலீஸ்கிட்ட இருந்து அந்த காரையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. சுகாவே போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. அவர் வந்து என்னோட வந்து யோசிக்கிறாரு, நல்ல வேலை என் ப்ரோ எனக்காக எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, அந்த காரில் வந்து கிளம்பி காலேஜ் போகிறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிமினோட வீட்டில் வந்து ஜிமின் வந்து அவசர அவசரமாக கிளம்பிகிட்ருக்காரு. ஏன்னா மணி ஆச்சு, 8:30 ஆச்சு, கிளம்பியே ஆகணும், காலேஜ் போகணும். வாக்கிங்கில் தான் போவாங்க, வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது காலேஜ், அதனால் வாக்கிங்கில் தான் போவாங்க. கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு, நேற்று எனக்காக வந்து வெயிட் பண்ணிடல, இன்றைக்கி ஏன்டா லேட் ஆகிடுச்சு, கிளம்பாடா கீழே அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலைல கத்திட்டுருக்காரு. டேயோட வீடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்னா செகண்ட் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து ஜிமினோட வீடு இருக்கும். டேயோட வீடும் ஒய்யனோட வீடும் ஒரே ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும். அதனால் இவங்களாம் பக்கத்தடி தான் இருக்காங்க. கரெக்டாக ஜிமினும் கிளம்பி அவசர அவசரமாக 2 பேருமே சாப்பிட்ல. ஏன்னா டேவும் நைட்டு ரொம்ப நேரமாக 2 பேரும் ஃபோன் பேசிட்டு 2 பேருமே சாப்பிட்ல காலங்காத்தால். அதனால் என்ன பண்ணுறாங்க, குடுன்னு ஓடுறாங்க. பசிக்குது 2 பேரும், பசி தான் இருந்தாலும் காலேஜ் டைமுக்கு போகணும்ல, அட்டனன்ஸ் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடுறாங்க. ஒய்யனுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒய்யனை காணோம். ஒய்யன் வந்து சீக்கிரமாகவே கிளம்பி காலேஜ் போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்காங்க. என்ட்ரன்ஸ் கிட்டே போகணும், கொஞ்சம் பக்கத்தடி போனோன்னே இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து டேவும் ஜிமினும் பேசிக்கிறாங்க. வீமின் 2 பேர் பேசிக்கிறாங்க, இன்றைக்கி அவங்க கண்ணில் படாமல் போகணுண்டா, இன்றைக்கி மட்டும் அவங்க கண்ணில் பட்டோன்னா அவ்வளோதான், இன்றைக்கி என்னெல்லாம் வேலை வாங்குவாங்களோ தெரியலையே, நேற்று வேறு நம்மளை வேறு இதை சுத்தம் பண்ண விட்டுட்டானுங்க, இன்றைக்கி என்னதான் சுத்தம் பண்ண விடுவாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு 2 பேரும் க்யூட்டாக அப்பாவியாக இருந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் காலேஜும் வந்துடுது. கரெக்டாக இவங்களோட நேரம் பார்த்து மொத்த குரூப்புமே அந்த 11 பேருமே அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஜெனியும் அவங்க கூட தான் நின்றுட்டுருக்காங்க. ஜெனி இவங்களோட கிளாஸ்மேட் தான். ஜெனியும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. மொத்த கேங்குமே நின்றுட்டுருக்கு. இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய மரம் இருக்கும் சைடில், அந்த மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. என்ஹோவும் சோபினும் பார்த்துட்றாங்க இவங்க 2 பேர்த்தையும். பட் இவங்க வந்து சொல்லி காட்டிக்கல, ஏன்னா நிக்கிக்கிட்ட மாட்டினா என்னெல்லாம் டார்ச்சர் அனுபவிக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியும்ல. அதனால வந்து அவங்க 2 பேரும் ஒவ்வொரு மரமாக தாவி 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 குரங்கு குட்டிங்க மாதிரி 2 குழந்தைங்க மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு அப்படியே தப்பிச்சுட்டு கிளாஸ்க்குள்ளே போயிடுறாங்க. திரும்ப ஜாக்சன் கேட்குறாரு, என்னடா இன்னைக்கு மாட்டிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டான்னு சொல்லி 2 பேரும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தப்பிச்சு போகணும்னு சொல்லி கிளம்பி வந்தாங்க. இன்றைக்கும் ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. ஜாக்சன் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேர் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு என்றைக்கு ப்ரீத் பண்ணாமல் வருவீங்கன்னு நான் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லி அவர் கிண்டலாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜேகே கேங்கை பார்த்தோன்னா, ஜேகே வந்து அப்போ தான் வராரு. வீமின் 2 பேர் கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க, இவர் இப்போ தான் என்ட்ரன்ஸ்க்கே வராரு. வந்துட்டு எல்லாம் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நிக்கி வந்து சொல்கிறான், எனக்கு ஒரு நல்ல 2 அடியாளுங்க கிடச்சிச்சுடா அப்படின்னு சொல்லும்போது ஜங்கு கேட்குறாரு, யாருன்னு கேட்கும்போது, ஃபஸ்ட் இயரில் 2 பசங்க மாட்டியிருக்கானுங்க, நான் என்ன சொன்னாலும் செய்கிறாங்கன்னு சொல்லும்போது என்ஹோக்கும் சோபினுக்கும் ரொம்ப கோவம் வருது. பிகாஸ் இவங்க 2 பேரும் அவங்க 2 பேர்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால் அவங்க 2 பேர்த்துக்கு ரொம்பவுமே கோவம் வருது. இருந்தாலும் அவங்களால காட்டிக்க முடியல. பிகாஸ் இவங்க வந்து ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இவன் வந்து பார்த்து கொஞ்ச நேரத்துக்காகவே ஃப்ரெண்டு கூட சண்டை போட முடியுமா? இருந்தாலும் கொஞ்சம் தடுக்கிறாங்க. பாவம்னா அந்த பசங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது ஜேகே கேட்குறாரு, யாரா அவனுங்க அப்படின்னு சொன்னோன்னையும், நம்ம வந்து பிரேக்கில் போய் பார்க்கலாம், இப்போ வந்து ப்ரீட் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களோட கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க. இவங்க வந்து கிளாஸ்க்கு எப்படி போகணுன்னா, வீமினோட கிளாஸை தாண்டி தான் போய் ஆகணும். இவங்க வந்து வீமினோட கிளாஸை தாண்டி போகும்போது நிக்கி வந்து பார்த்துறாரு. இவங்க வந்து அந்த சைடு
கார்னரில் உட்காந்துருக்காங்க. இவங்க இந்த சைடு நடந்து போயிட்டுருக்காங்க. 3 ரோ மொத்தம் இருக்குது. அதில் வந்து 3வது ரோவில் இவங்க செகண்ட் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெஞ்சில் வந்து ஜாக்சனும் அவரோட ஃப்ரெண்டும் உட்காந்துருக்காங்க. செகண்ட் பெஞ்சில் வந்து வீமின் 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க கூட இன்னொரு பையன் உட்காந்துருக்கான். இவன் வந்து நிக்கி வந்து இவங்கள பார்த்துட்றான். ஓகே, இவங்க 2 பேர் இன்றைக்கி காலேஜ் வந்திருக்காங்க, இன்றைக்கி ஏதாவது வச்சு வேலை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காரு. சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கும்போது ஜங்கு கேட்குறாரு, என்னடா மூஞ்சி ஃபுல்லு பல்லா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா என் 2 அடிமைகளும் இன்றைக்கி வந்துருச்சுங்க அதான் சொல்லும்போது, சரி யாரான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறதுக்கு இவரும் 2 ஸ்டெப் முன்னாடி போயிருப்பார். இப்போ 2 ஸ்டெப் பின்னாடி வந்து கிளாஸ்க்குள்ளே எட்டி பார்த்தா வீமின் என்ன பண்ணியிருப்பாங்க, நிக்கியை பார்த்தோன்னே பயத்தில் குனிஞ்சிருப்பாங்க, அவன் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் வந்து அதான் நிக்கி பார்த்துட்டாரே, ஜங்குக்குனால தான் பார்க்க முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்படியே போயிடுறாரு. இது எனக்கு தெரிலடா எங்கே இருக்காங்கன்னு வந்து கேட்கும்போது, செகண்ட் பெஞ்சில் பாரா, 3rd ரோவில் செகண்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னையும் இவர் எட்டி எட்டி பார்க்குறாரு. அவங்க ஒரே ஒரு பையன் தான் தெரியலாம், வேறு யாருமே தெரியல. இங்கே இல்லைடா அப்படின்னு சொன்னோன்னையும் சரி வாடா நம்ம போய் சரி நம்ம அப்புறம் போய்க்கலாம் வா, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஜங்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு கிளாஸ்க்கு. நிக்கி வந்துட்டு சரி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே போயிடுறாரு. அவங்களுக்கு அப்படியே கிளாஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. கரெக்டாக வந்து என்ன ஆகுது, பிரேக் டைம் கரெக்டாக விடுறாங்க. வீமின் 2 பேர் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. என்னடா வெளியே போகலாமா வேணாமா, இவன் வெளியே போனால் வேறு இவங்கிட்ட மாட்டிப்போம், உள்ளேயே இருந்தாலும் நம்மளுக்கு வேறு பசிக்குதே, இனி வீட்டிலேருந்து வரும்போது 4 டிஃபன் பாக்ஸாக போட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்காரு. டே ஆமாண்டா 4 டிஃபன்லாம் பத்தது, 6 டிஃபனே போட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லும்போது ஜாக்சன் பின்னாடி திரும்பி 8 டிஃபன் போட்டுட்டு வாங்க எங்களுக்கும் வேணும் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களாம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக என்ன ஆகுது, ஜேகேயோட கேங் வந்து அவங்க கிளாஸ் முன்னாடியே வந்து நிற்கிறாங்க. ஜேகேக்கு யாருன்னு காட்டணும்ல, அதனால் வந்து நிற்கும்போது இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, செகண்ட் டெஸ்கில் உட்காந்துட்டு இருந்தவங்க குடுகுடுன்னு ஓடி போய் வந்து கடைசி டெஸ்கில் படுத்துட்றாங்க. 2 பேர் படுத்தே விட்டானையா அந்த மாதிரி 2 பேர் படுத்துட்றாங்க. ஜேகே வந்து தேடி பார்க்குறாரு, கிளாஸ் ஃபுல்லும் காணும், உள்ளுக்குள்ளேயே வந்து தேடி பார்க்குறாரு, யாரா அந்த 2 எங்களுக்கு கிடச்சி இழிச்ச வாயின்னு சொல்லி பார்க்கும்போது 2 பேர்த்தையும் கண்ணிலேயே காணும். அவங்க 2 பேர் பெஞ்சுக்கு அடியில் அந்த கால் வைக்கிற ஸ்பேஸ் இருக்குல்லடா, அங்கே போய் 2 பேரும் அப்படியே படுத்துட்றாங்க. ஜங்குக்கும் பார்த்துட்டு ஓகே யாருமே இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. நிக்கி குரூப்பில் இருக்க ஜேகே குரூப்பில் இருக்க எல்லாருமே போயிடுறாங்க. பட் சோபினும் என்ஹோவும் வெளியவே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஜாக்சன் வந்து வெளியே போய் எட்டி பார்த்துட்டு டே அவங்களாம் போயிட்டாங்கடா வாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே வீமின் என்ன பண்ணாங்க, சரி நம்ம வந்து மொத்தம் 2 கேண்டீன் இருக்குது ஓகேவா, நம்ம அவங்க இந்த கேண்டீன் தானே போயிருப்பாங்க, நம்ம அந்த கேண்டீன் போய்க்கலாம், நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறது போய்க்கலாம், இவங்க ரைட் சைடில் இருக்கிறது தானே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்க கேண்டீனுக்கு போகும்போது கரெக்டாக வந்து என்ஹோ வந்து பிடிச்சிட்றாரு. பிடிச்சோன்னையும் டே சொல்கிறார், தயவு செஞ்சு என்னை வந்து அவர்கிட்ட காட்டி கொடுத்துடாதீங்க, உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுறோன்னு சொன்னோன்னையும் சரி நான் அவர்கிட்ட காட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன், அப்போ எங்கள் கூட நீங்கள் டேட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டக்குனு கேட்டுறாரு. சோபின் பார்க்குறாரு, என்னடா இவ்வளோ சீக்கிரம் கேட்டேன், சரி நானும் கேட்பேன்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்துட்டு நீ என் கூட டேட் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே ஜிமின் பார்க்குறாரு, நாங்கள் ஏன்டா அவங்க கூட டேட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து திருன்னு முடிக்கிறாங்க. ஏன்னா எங்கள் 2 பேர் எனக்கு வந்து உன்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு, நீ என் கூட டேட் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு என்ஹோ சொல்லிக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. ஆனால் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறட்டே வந்து இல்லை என்னால் முடியவே முடியாது, எனக்கு படிப்பு தான் முக்கியம், அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டேறாரு. இங்கே வந்து சோபின் வந்து ஜிமினை வந்து சொல்லிகிட்ருக்காரு, நான் உன்னை வந்து டேட் பண்ணலாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஆனால் நீ என்னை லவ் பண்ணணும்னு நான் ஃபோர்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஜிமினோட ஒரு கையை வந்து இவர் கோர்த்துக்கிட்டு அவர் வந்து நேராக வந்து கேண்டீன் கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஜிமின் வந்து என்னை விடுங்க நான் என் ஃப்ரெண்டு கூட தான் வருவேன், நான் ஃப்ரெண்டு இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் வீன்னு இவர் கத்திட்டுருக்காரு. இவர் வந்து என்ஹோ வந்து ஜேகே போயிருக்க இடத்துக்கிட்ட வந்து இவர் இந்த பக்கம் கேண்டீன் எழுதிட்டுருக்காரு, வா இந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு இவர் இந்த பக்கம் ஜிமின் இவர் 2 பேர் கத்திட்டுருக்காங்க. இவங்க 2 பேர் பண்ணுறதை பார்த்துட்டு ஜாக்சன் இன்னும் சிரிச்சிட்ருக்காரு, பரவாயில்ல திரும்ப எனக்கு ஷோ ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காரா. அப்போ வந்து டக்குன்னு ஒரு ஐடியா வருது, சரி ஹலோ ஹலோ சீனியர், நான் உங்களை வந்து டேட் பண்ண ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன், என்னை நிக்கிக்கிட்டேருந்து நீங்கள் காப்பாற்றணும்னு சொன்னோன்னையும் ஸோ ஓகே என்ஹோ ஒத்துக்கிறாரு, ஓகே இனிமேல் நிக்கி உன் லைனுக்கு வரமாட்டா அப்படின்னு சொன்னோன்னையும் சரி இப்போ என் கையை விடுங்கன்னு சொல்லிட்டு
நேராக ஜிமினை பிடிச்சிட்டு ஜிமின் அதே தான் சொல்கிறாரு. நான் வந்து உங்களை லவ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கணும்னா நீங்கள் வந்து நிக்கி வந்து எங்களை எந்த டார்ச்சருமே பண்ண விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் ஓகேன்றாரு. அப்போ எங்கள் 2 பேர்த்தோட கையை விடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் கையை விட்டோன்னே ஓடுறாங்க, குடுகுடுன்னு ஓடுறாங்க. இவங்க 2 பேருக்கு ஒன்றுமே புரியல, ஏன்டா இவங்க 2 பேரும் இப்படி ஓடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது அவங்க 2 பேரும் பொய் சொல்லிட்டு ஓடுறாங்கன்றதே இப்போ தான் கண்டே பிடிக்கிறாங்க அவங்க 2 பேரும். அதனால இவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடுறாங்க. இவங்க அப்படியே கிரவுண்டை சுற்றிக்கிட்டே இருக்காங்க, இவங்களும் அப்படியே கிரவுண்டை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க. பிரேக்கும் முடிஞ்சு போச்சு. இவங்க இன்றைக்கும் சாப்பிடவே இல்லை. நேற்று என்னடானா கிரவுண்டை க்ளீன் பண்ண விட்டாங்க, இன்றைக்கி என்னடா கிரவுண்டில் ஓட விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் ரொம்ப டயர்டாகி அவங்க 2 பேர் நின்றாங்க. இவங்க 2 பேர் இன்னும் துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. வீமின் 2 பேர் ஓடிக்கிட்டே இருக்காங்க இன்னும் துரத்துறாங்கன்ற பேரில். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு, ஓகே அவங்க பின்னாடி வரலன்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ்குள்ளே போகலான்னு பார்க்கும்போது அந்த ஒரு பொண்ணு இருந்தா, அதான் ஜேகே வந்து டேட் பண்ணிகிட்ருப்பாள். அந்த பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஓகே நான்சி, ஓகேவா? நான்சியை டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜேகே. அந்த நான்சி வந்து என்ன பண்ணுறான்னா வீமினை வந்து அவள் வந்து புக்கெல்லாம் கையில் வச்சு கொண்டு போயிட்டுருக்கா. அவள் வந்து அவள் கிளாஸ் லீடர். அவள் வந்து புக்கெல்லாம் கொண்டு போயிட்டுருக்கும்போது வீமின் வந்து 2 பேருமே பார்க்காம வந்து இடிச்சிட்றாங்க அவளை இடித்த உடனேயுமே அவளுக்கு செம்மையாக கோவம் வந்து கையில் வச்சுருந்த புக்கெல்லாம் தட்டி விட்டுறா. அவளுக்கு வந்து ஒரு செம்மையாக கோவம் வந்து வீமினை பார்த்து திட்டா, ஹே ஸ்டூபிட் ராஸ்கல்ஸ், உங்களுக்கு எதோ மூளை இருக்கா இல்லையா? மூளை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டீங்களா? இப்படி கண்ணு முன்னத்தினியாக வந்து பார்த்து இடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டிகிட்டு இருக்கும்போது வீமின் 2 பேர் சாரி கேட்டுக்கிட்டே இருந்து புக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜேகேவும் வந்துடுறாரு. ஜேகே கூட வந்து நிக்கி வரதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் புக்கை எடுத்து கொடுத்துட்டு இருந்தவங்க பாதியிலே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க திரும்பவும். ஜேகே வந்துட்டு என்ன தான் எது சண்டை போட்டாலும் அவ கூட தான் டேட் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு டைம் பாஸ் ஆகணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்னாச்சு நான்சின்னு கேட்கும்போது இப்படி 2 பசங்க வந்து என்னை புக்கெல்லாம் தட்டி விட்டுட்டு இப்படி ஓடிட்டுருக்கானுங்க பாருன்னு சொல்லும்போது ஜங்குக் பார்க்குறாரு. பார்த்தா 2 பேர்த்தோட பின்னாடி தான் தெரியுது, பின்னாடி தானே ஓடிட்டுருக்காங்க. தலை கால் புரியாமல் ஓடிட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல, துண்டைக்கான துணியை காண 2 பேரும் ஓடுற மாதிரி ஓடிட்டுருக்காங்க. ஏன்னா நிக்கி கண்ணில் மாட்டினா வேறு ஏதோ வேலை வாங்குவான்னு சொல்லிட்டு அதனால் 2 பேரும் ஓடிட்டுருக்காங்க. சரி விடு, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறாரு, புக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் எந்த ஆசையும் கிடையாது, நான் அவனை சும்மா டேட் மட்டும்தான் பண்ணுறேன், நீ எதுவும் தப்பானாலும் நினச்சிக்காதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. நிக்கி வந்து பார்க்குறாரு, யார் அவனுங்க 2 பேரும் இப்படி ஓடிட்டுருக்கான்னு பார்க்கும்போது, ஓ இவனுங்க 2 பேர் தான் ஓடிட்டுருக்கானுங்களா, இன்றைக்கி இவனுங்க என் கையில் மாட்டினானுங்கன்னு சொல்லிட்டு ஜேகே நீ போ, நான் வந்து ஒரு விஷயம் எனக்கு பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு வேலை, அந்த வேலையை நான் மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, வீமின் பின்னாடியே போகிறாரு. அவங்க 2 பேரும் மூச்சு வாங்க ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காங்க. இவங்க 2 பேசுகிறானுங்க, டே ஆல்ரெடி நான் ஒல்லியாக தாண்டா இருக்கேன், இவனுங்க விடுற பார்த்தா கடைசி வரைக்கும் நான் ஒல்லியாகவே இருப்பேன் போல இருக்குது, நான் ஆல்ரெடி ஒல்லியாக இருக்கேன்டா, இதுக்கு மேலே என்னால் தான் உடம்பை குறைக்க முடியாதுனான்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டே திரும்புகிறாங்க. கரெக்டாக முன்னாடி நிக்கியே வந்து நிற்கிறாரு. நிக்கியை பார்த்துட்டு இவங்க 2 பேர்த்துக்கு உசுரே இல்லை, ஐயோ திரும்பவும் இவனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் நிக்கி ஒன்றும் பண்ணல, ஏன்னா பிகாஸ் அவருக்கு டைமும் இல்லை, அவருக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல. அதனால் என்ன சொல்கிறாரு, நான் இன்றைக்கி காஃபி ஷாப் வருவேன், எனக்கு வந்து ஒய்யன்கிட்ட வந்து எனக்கு அவளை பேச வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பார்க்குறாங்க, ஒய்யன்கிட்ட நான் ஏன்டா அவங்கள பேச வைக்கணும்னு சொல்லிட்டு சரி ஓகே நாங்கள் ஒய்யன்கிட்ட அவங்கள பேச வச்சிடறோம் எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து சும்மா தலையாட்டிட்டு மட்டும் போயிடுறாங்க. பிகாஸ் வந்து நிக்கி வந்து ஒய்யனை லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஒன் சைடாக ரொம்ப நாள் ஒரு 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஒய்யன் ஃபஸ்ட் இயர் வந்ததுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்காரு. பட் ஒய்யன் வந்து ஜேஹோப்பை தான் லவ் பண்ணுறாரு, நிக்கியை லவ் பண்ணவே இல்லை. இவங்க 2 பேரும் சரி ஓகே நாங்கள் வந்து ஒய்யன்கிட்ட உங்களை எப்படியாவது பேச வைக்கிறோன்னு சொல்லிவிட்டு எப்படி தப்பிச்சா போதுன்னு சொல்லிவிட்டு இவங்க 2 பேர் கிளாஸ்க்கு போயிடுறாங்க. கிளாஸ்க்கு போனோடனே அங்கே ஜாக்சன் பார்த்துட்டு திரும்ப இவங்க 2 பேர்த்து கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்றைக்கி நீங்கள் மாட்டேன்னு நினச்சேன் ஆனால் மாட்டிக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காரு. இவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப பசிக்குது, இன்றைக்கி நம்ம கிளாஸ் கட் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம கேண்டீன் போய் தங்கிலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கேண்டீன் போகிறாங்க. கேண்டீன் போய் உட்காந்துட்டு அப்போ தான் வந்து அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு மெனுவெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ வந்து ரகரகமாக விதவிதமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே 2 பேர்த்தோட மூஞ்சில் அப்படியே பல லட்சம் பல்ப் எரியிற மாதிரி அவ்வளோ பளிச்சுன்னு பிரைட்டாக இப்போ தான் மூஞ்சில் சிரிப்பே வருது 2 பேர்த்துக்கும். 2 பேரும் அவங்கக்கிட்ட இருக்க காசை வச்சு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க.
அப்போ வந்து கரெக்டாக ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்து இவங்களோட டிபார்ட்மெண்ட் தான், பட் வேறு செக்ஷனில் இருக்கா. அவள் வந்துட்டு ஜிமின் கிட்ட வந்து லவ் லெட்டர் கொடுத்துட்டு போகிறா. எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி லவ் லெட்டர் கொடுத்துட்டு போனோடனே ஜிமினுக்கு புரியல. என்னடா இவன் நம்மக்கிட்டலாம் வந்து லவ் லெட்டர் கொடுத்துட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு டே ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. டே உனக்கு வர வர டிமாண்ட் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குடா அப்படின்னு சொல்லி ஜிமினா கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கேருந்து சோபின் பார்த்துட்றாரு. சோபினுக்கும் என்ஹோக்கும் வந்து இவங்க 2 பேர்த்த ஃபாலோ பண்ணுறதையும் ஒரு வேலையை வச்சிட்ருக்காங்க. அதனால் வந்து சோபின் பார்த்துட்டு உடனே வந்து அந்த லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை வந்து திட்டிகிட்ருக்காங்க. உனக்கு அறிவே கிடையாதா, யாருக்கு யார்கிட்ட போய் லவ் லெட்டர் கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே ஓடிடுறா. என்ன இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே ஓடிடுறா. ஜிமின் பார்க்குறான், திரும்ப இவனுக்கு கையிலேயே மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. அதை காட்டவும் முடிய மாட்டேங்குது அவருக்கு. டேங்க்கும் அந்த மாதிரி தான், அதை காட்டவும் முடியல, பட் கோவமாகவும் வந்துக்கிட்டே இருக்குது. பிகாஸ் இது வந்து ஜேகேயோட அப்பா காலேஜ். இது வந்து நிக்கியோட அப்பா காலேஜ் நினச்சிட்ருக்காங்க இவங்க 2 பேரும். இல்லை ஜேகே அவங்க பார்க்கவே இல்லைல்ல. நிக்கி தானே ரொம்ப எல்லாத்தையும் ரேக்கிங் பண்ணிகிட்ருக்கான். எப்போவுமே ஜேகே தான் எல்லாத்தையும் ரொம்ப ரேக்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் இப்போ அந்த விஷயத்த வந்து நிக்கி ரொம்ப பண்ணிகிட்ருக்காங்க. இது நிக்கியோட அப்பாவோட காலேஜ் நினச்சிட்ருக்காங்க. அதனால் அவனை எதிர்த்து பேசினா ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, நம்மளுக்கு டிசி ஏதாவது கொடுத்து அனுப்பிடுவாங்களோ, நம்ம அம்மா அப்பா எதாவது கூப்பிட்டு பேசிடுவாங்களோன்னு சொல்லி பயத்துலேயே இவங்க 2 பேரும் இவங்க என்ன சொன்னாலும் சரி சரி சரின்னே கேட்டுட்ருக்காங்க. இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தடி உட்காந்துடுறாங்க. என்ஹோவும் சோபினும் வந்து பக்கத்தடி உட்காந்துடுறாங்க. ஜிமின் பக்கத்தாடியும் டே பக்கத்தாடி உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்றத ரசித்து பார்த்துட்ருக்கேன்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு வந்து ஜிமின் சொல்கிறாரு, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டு வயிறு வலிக்கும், நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து ஜிமின் வந்து கேட்கும்போது சோபின் வந்துட்டு சாரி நான் அப்படி பார்க்கலன்னு சொல்லிட்டு தேங்காய் பார்க்கும்போது என்ஹோ வந்து மறைக்கிறாரு. நீ ஆளை பாடுறா, ஏன் ஆளை ஏன்டா பார்க்குறேன்னு சொல்லும்போது டேக்கும் ஜிமினுக்கும் பிடிக்கவே இல்லை. ஏன்னா யாரோ ஒருத்தங்க வந்து நம்மளை வந்து அவங்களோட ஆளுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும். அதனால வந்து அவங்களுக்கு சுத்தமாக அதுவும் நமக்கு பிடிக்காத ஒருத்தங்களே வந்து அப்படி பண்ணால் அது மாதிரி 2 பேர் முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் அவங்களால காட்டிக்க கூட முடியல. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு 2 பேர் என்ன பண்ணுறாங்க, சரி கிளாஸ்க்கு போகலாம் இந்த பீரியடாவது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளாஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அப்போ தான் ஜின்னோட ப்ரீடு முடிஞ்சு வேறு ஒரு ப்ரீடு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து இவன் கரெக்டாக உள்ளே போகும்போது ஜின்னு ஆப்போசிட்டில் வரும்போது நீங்கள் 2 பேரும் கிளாஸ் அட்டன் பண்ணவே இல்லையா, எங்கே போனீங்க அப்படின்னு கேட்கும்போது மேம் எங்களுக்கு சார் எங்களுக்கு ரொம்ப பசிச்சிச்சு சார், அதான் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம் சார் அப்படின்னு சொல்லும்போது ஓ படிப்போட உங்களுக்கு சோறு முக்கியமாக சாப்பாடு முக்கியமாக போச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஜிமின் பார்த்துறாரு அவர் கழுத்தில் இருக்க ஹிக்கி மார்க்கெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி ஷை ஆகிறாரு. பிகாஸ் அவருக்கு வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப லவ்விங்காக இருக்கணும். பட் அவரோட பேர் சுகா வந்து அப்படி கிடையாதுல்ல, ஓகேவா. அவருக்கு வந்து அதெல்லாம் பார்த்துனே அவருக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. ஓ நம்மளுக்கும் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. அந்த இடத்துல அந்த ஹிக்கி மார்க்கெல்லாம் வந்து அவர் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. டே வந்துட்டு இல்லை மேம் நாங்கள் வந்து காலையில் சாப்பிட்ல, அதான் இப்போ போய் சாப்பிட்டுட்டு வந்தோம்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஜிமின் வந்து அவர்கிட்ட வேறு எங்கெல்லாம் ஹிக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிகிட்டே இருக்கார். அவரோட கழுத்தில் கையிலெல்லாம் தேடிக்கிட்டே இருக்கார். சரின்னு சொல்லி இவரும் பேசி முடிச்சுட்டு போனோடனையும் ஜின் வந்துட்டு டே கிட்ட சொல்கிறாரு, டி அவரோட கழுத்தை பற்றியா ஹிக்கி மார்க்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே டே வந்துட்டு நான் இதையும் பார்க்கலையேடா அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்தனே மொத்தம் 4 இடத்துல ஹிக்கி மார்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஜிமின் வந்து வீக்கில் சொல்லிகிட்டு இருக்கும்போது சரிடா அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறதுக்கு மேமுக்கு என்னென்னா சாரு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது ஜாக்சன் வந்துட்டு சாரு கல்யாணமாகி 2 குழந்தையே இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இவங்க 2 பேர்த்துக்கு ஷாக்கு. பிகாஸ் இவங்க 2 பேர்த்துக்கு ஜின்னு ஒரு க்ரஷ்ஷு. பட் இவங்க 2 பேரும் இப்படி சொன்னோன்னே ஐயோ கல்யாணமே 4 வயசு 2 குழந்தைங்க இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் இந்த காலேஜோட பிரசிடெண்ட் இருக்கார்ல அவரோட மருமகன் தான் இவன் சொல்லும்போது ஐயோ சுற்றி என்னடா நம்ம ஒரே இடத்துல மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்னதான் இருந்தாலும் க்ரஷ்ஷுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குன்னு தெரிஞ்சோடனே கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தானே இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ்லேயே இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஸ்டாஃப் வந்து அவங்க பாடம் நடத்த ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்தோட மைண்ட் இல்லவே இல்லை. பிகாஸ் வந்து நிக்கி வந்து சொல்லிட்டு போனது, என்ஹோ வந்து சொல்லிட்டு போனது, சோபின் சொல்லிட்டு போனது இதெல்லாம் இவங்க மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இவங்க 2 பேர் லெசனே கவனிக்கல.
ஆனால் இவங்க 2 பேர் கிளாஸ் டாப்பர். இவங்க 2 பேர் லெசன் கவனிச்சாலும் சரி கவனிக்கலைனாலும் சரி ஃபுல் சென்டம் வாங்குற ஆளுங்க தான். ஆனால் இருந்தாலும் இப்போ இந்த டைம் என்னமோனா இவங்க 2 பேருமே லெசன் சுத்தமாகவே கவனிக்கலை. இவங்க 2 பேர் லெசன் சுத்தமாகவே கவனிக்காமல் இவங்க 2 பேரோட மைண்ட் எப்படி போயிட்டுருக்கு, நம்ம ஸ்கூல் டைம்ல எல்லாம் எப்படி இருந்தோம், நம்மக்கிட்ட நிறையா டவுட்டுன்னா நிறைய பேர் வருவாங்க, நம்ம தான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருந்தோம், இந்த காலேஜ் லைஃபே ரொம்பவுமே இதாக இருக்குது, தலைகளாக இருக்குது, எல்லாத்துக்குமே அப்படி தானே இருக்கும். ஸ்கூல் டேஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ரெஷியஸான மெமரிஸாக இருக்கும். காலேஜ் டேஸ் வந்து அது மாதிரி ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட் இயர்ஸை சொல்லவே தேவையில்லை. அப்போ தான் வந்து ஒவ்வொருத்தங்கிட்டையாக பேசிகிட்ருப்போம். சிங்கிளாக போய் மாட்டிக்கிட்டா பிரச்சனை, 2 பேராக போனாலும் கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கல்ல கைஸ். இந்த காக்கா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது கைஸ். நான் சத்தியமாக அதை குழம்பு வைக்கலான்னு பார்க்குறேன். உங்கள் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. இப்போ வந்து 2 பேர் வந்து லெசன்லாம் நடத்தி முடிச்சுட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. சரி லஞ்சுக்கு வந்து இவங்க 2 பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கல்ல, அதனால இவங்களுக்கு பசி இல்லை. அதனால லஞ்சுக்கு என்ன பண்ணுறாரு, ஜாக்சன்கிட்டையும் ஜாக்சனோட ஃப்ரெண்டுக்கிட்டேயும் வந்து டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்றாங்க. என்ன நீங்களே சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃபோனில் வந்து ரீல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேர் வந்து பயங்கரமான ஒரு ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ரீல்ஸ், அந்த ஹஸ்கி வந்து டான்ஸ் ஆடு பார்த்தீங்களா, அந்த டான்ஸை வந்து ரொம்ப பயங்கரமாக இவங்க 2 பேர் போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ஜாக்சன் வந்துட்டு இதை பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காரு. டே இன்னுமாடா இந்த ட்ரெண்டெல்லாம் வச்சுட்ருக்கீங்கன்னு கேட்கும்போது, டே இதுதானே இப்போ ட்ரெண்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்கி டான்ஸ் ஆடுறது, அப்புறம் இந்த டியூட் படத்தில் வந்து இந்த கருத்த மச்சான் சாங்கு இதெல்லாம் வச்சு இவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இதை வந்து கிளாஸில் இருக்கவங்களெல்லாம் பார்த்து சும்மா அது வந்து கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் அது 2 பேர் ரொம்ப அழகாக அப்படி க்யூட்டாக இருப்பாங்க. அந்த கிளாஸ்லேயே வந்து 2 பேரும் ரொம்ப அழகாக இருப்பாங்களா, அதனால எல்லா பொண்ணுங்க எல்லா பசங்களும் வந்து அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து க்யூட்டாக வந்து சிரிச்சுக்கிட்டு அவங்கள சைட் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. இவங்க ரீல்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லஞ்ச் பிரேக்கும் முடியுது. இவங்க வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரீல்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எக்கச்சக்க லைக்கு. அவங்க சின்ன வயசுலேருந்து போட்ட போஸ்ட்டு, ரீல்ஸு, ஸ்டோரி எல்லாத்துக்கும் பயங்கர லைக் வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தாங்கன்னா என்ஹோவும் சோபினும் கஷ்டப்பட்டு ஐடியை கண்டுபிடிச்சி உட்காந்து லைக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேஹோப் எப்படி ஒய்யனோட போஸ்ட்டுக்கெல்லாம் லைக் பண்ணிகிட்டு இருந்தார், அந்த மாதிரி வந்து இவங்க 2 பேர் உட்காந்து இவங்க 2 பேர்த்தோட இதுக்கும் லைக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேர் பார்க்குறாங்க, ஐயோ இந்த கொசு தொல்லை வேறு தாங்க முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இவங்க 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. அப்புறம் வந்து லஞ்ச் பிரேக் முடித்தோடனையும் இவங்க எல்லாத்தையும் பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லை, ஃபைனல் இயருக்கும் அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ வந்து அவங்க கோச் வந்து நேம் கேட்குறாரு, யார் யாரெல்லாம் எதில் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கொடுக்கும்போது ஓவரால் அவங்களுக்கு கொடுக்குறாரு. நான் ஃபுட்பால் நல்லா விளையாடுவேன், நான் வாலிபால் நல்லா விளையாடுவேன், நான் வந்து கிரிக்கெட் நல்லா விளையாடுவேன், நான் கொக்கோ நல்லா விளையாடுவேன், நான் பேஸ்கெட் பால் நல்லா விளையாடுவேன் அப்படின்னு ஒவ்வொன்றா கொடுத்துட்டு வரும்போது வீமின் 2 பேர் பார்த்துக்கிறாங்க. நம்ம 2 பேர் எதுலடா நல்லா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே யோசிச்சுட்டே இருக்காங்க. பிகாஸ் அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃபுல்லும் படிப்பு அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்காட்டி அவங்க பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு அவங்கள ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிகளை அவங்க அனுப்பவே இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து இவங்க 2 பேர்த்துக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. தெரிஞ்சாலும் அவ்வளோக்கா விளையாட மாட்டாங்க. அதனால் வந்து 2 பேரும் பக்கத்தடி ஏரியா தானே, அதனால 2 பேர் வந்து பேட்மிண்டன் விளையாடுவாங்க. அதனால இவங்க ஸ்டாஃப்ஸ் வந்து பேர் கேட்கும்போது நாங்கள் பேட்மிண்டன் நல்லா விளையாடுவோம்னு சொல்லிட்டு 2 பேர் பேர் கொடுத்துட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்னென்னா இன்னும் 1 வீக்கில் வந்து இவங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் இருக்குது. காலேஜ் ஒட்டுமொத்த காலேஜுக்கும் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த மாதிரி எஸ்எஃப்க்கு தனியாக எய்டடுக்கு தனியாக வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அப்போ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பார்க்குறாங்க, நம்மளும் எதுலையாவது கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஓகே ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் இயரும் அங்கே தான் இருக்குது, ஃபஸ்ட் இயரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. நிக்கி வந்து தேடுறாரு, எங்கே நம்ம 2 நான் என்னோடய அடிமையை காணோம்னு சொல்லிட்டு வீமின் 2 பேர் பயங்கரமாக தேடிட்டே இருக்காங்க. வீமின் என்ன பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸ்னு கூட்டிகிட்டு வந்தால் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் விளையாண்டுருக்காங்க.
வீமன் என்ன பண்ணுறாங்க, நிக்கி கண்ணில் பற்றவே கூடாதுன்னு ஒரே ரீசனுக்காக என்ன பண்ணுறாரு, நேராக 2 பேர் ரெஸ்ட் ரூம் ஓடிடுறாங்க. அங்கே போய் வந்து அவங்க 2 பேரும் உட்காந்து ஒளிஞ்சிட்ருக்காங்க. அந்த ரெஸ்ட் ரூமுக்கு பின்னாடி கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இன்றைக்கி எவங்களையும் மாட்டக்கூடாதுடா, இன்றைக்கி ஒரு நாளாவது நம்மளுக்கு நல்லா போகணுன்னான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி 2 குரல் கேட்குது. நான் என்னன்னா, ஆமாம் இன்றைக்கி ஒரு நாளாவது நீங்கள் யார் கண்ணிலையும் மாட்டக்கூடாதுன்னு யாருன்னு திரும்பி பார்த்தா யார் வந்து நிற்பா, என்னஹோவும் சோபிட்டு தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, ஐயோ இவங்க தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க, எதுக்கு எங்களை இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கீங்கன்னு கேட்கும்போது, பிகாஸ் நாங்கள் உங்களை லவ் பண்ணுறோம் அப்படின்னு 2 பேர் கோர்ஸை சொல்லும்போது இவங்க 2 பேரும் பார்க்குறாங்கன்னா, நாங்கள் உங்களை லவ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து பயங்கரமாக கிஸ் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது. வீமின் என்ன பண்ணுறாங்க, எந்த இடத்துலேருந்து கிஸ் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. அந்த ரெஸ்ட் ரூமுக்கு பின்னாடி ஒரு குட்டியான ஒரு சந்துமாக இருக்கும். அந்த சந்துக்குள்ள வந்து கடைசியில் ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம்குள்ளே இருந்தால் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த இவங்க 2 பேரும் சரி என்னடா சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு எட்டி போய் பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து நான்சியும் ஜேகேவும் கிஸ் பண்ணிட்டு நின்றுருக்காங்க. டேயாங்கும் வீமின் 2 பேருமே ஃபேஸை சரியாக பார்க்கல. பிகாஸ் வந்து திரும்பி இருக்காரு, ஜங்குக்கு வந்து திரும்பி இருக்காரு, நான்சியை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நேரமாக கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஐயோ இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, நம்மளாம் சிங்கிள்ஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே 2 பேரும் ஒவ்வொருத்தவங்களோட ஜங்குக்கு டே வந்து ஜிமினோட கண்ணை மூடிக்கிறாரு, ஜிமின் வந்து டேயோட கண்ணை மூடி 2 பேரும் இழுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பிரேக்கெல்லாம் அந்த பிடி ப்ரீடு முடிஞ்சோடனையும் கரெக்டாக இவங்க ஒளிஞ்சிட்டு இருந்த இடத்துலேருந்து வெளியே வராங்க. 2 பேர் பேசிக்கிட்டே வராங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 1 வருஷம் நம்ம இப்படியே நம்ம வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைக்கிறேன்டா. இவங்கெல்லாம் ஃபைனல் இயர், இவங்க முடிச்சுட்டு போகிற முடிக்கு நம்ம இப்படியே தான் ஒளிஞ்சு வாழ வேண்டியதாக இருக்குது. இந்த 1 வருஷம் நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வரும்போது கரெக்டாக நிக்கி கண்ணிலே மாட்டிடுறாங்க. நிக்கி வந்து கூட்டிகிட்டு வந்து ரேகிங் பண்ணுறதுக்காக, சரி எங்களுக்கு பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ சொல்லிகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் க்யூட்டாக வந்து பவுட்டி ஃபேஸை வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. என்ஹோக்கும் சோபினுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா இவன் வந்து இப்படி ரொம்ப நம்ம ஆளுங்களை ரேக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து வீமின் 2 பேரும் என்ஹோவையும் சோபினையும் திரும்பி பார்க்குறாங்க. ஏதோ சொன்னீங்களடா எங்களை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, இவங்களுக்கு வந்து நிக்கி வந்து ஜேகேக்கு அப்புறம் எல்லாத்தையும் ரேகிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம், இவங்களாம் அதுக்கப்புறம் தான் இருக்காங்க. அதனால நிக்கி வந்து என்ன சொன்னாலும் அது இவங்க கேட்டுப்பாங்க. அதனால் அவங்களாடி ஒன்றும் பண்ண முடியல. அவங்க 2 பேரும் அவங்க 2 பேர்த்த முறைச்சி பார்த்துட்டு இவங்க வந்து பாட்டு பாட சொல்கிறாங்க சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு எடுத்து பாடிட்டு அவங்க பாட்டுக்கு பேசாமல் போயிடுறாங்கடா. அவங்க 2 பேரும் பேசாமல் போயிடுறாங்க. அதுக்கு நிக்கி கூப்பிட்றாரு, அவங்க 2 பேர்த்த போவே சொல்லலை, இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, உங்களுக்கு ஒய்யனோட டீட்டெயில் வேணும்னா எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்லும்போது, ஒய்யன் தான் இவருக்கு ரொம்ப உசுராச்சே. அதனால் என்ன பண்ணுறாரு, ஒய்யனை சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இவர் வந்து ஒய்யனை வந்து ஒன் சைடாக தான் லவ் பண்ணிகிட்ருக்காரு. அது வந்து இவர் ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியாது. அது இப்போ தான் வீமின்னு சொல்லி தெரியுது. இவங்க வந்து இப்படி சொல்லிட்டு போன உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, யாரா ஒய்யன்னு கேட்குறாரு. காய்ஸ் எனக்கு ஒய்யன்னு சொல்ல கொஞ்சம் இதாக இருக்குது, நான் நீங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன், ஓகேவா? அப்போ வந்து யார் அந்த ஒய்யன்னு கேட்கும்போது, அது ஒரு பொண்ணுடா, அவள் அந்த மாதிரி ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறா, அவள் செகண்ட் இயரா அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் விட்டுறாங்க. ஃபீமேல் 2 பேரும் இவங்க 2 பேர்த்தோட டார்ச்சர் தாங்க முடிய மாட்டேங்குது, இவனோட டார்ச்சர் வேறு தாங்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்குள்ளே போகும்போது ஜாக்சன் அங்கே பார்த்துட்ருக்காரு. எங்கடா போனீங்க, பிடி ப்ரீட்லேயே உங்களை காணும், எங்கே போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் அவன் கண்ணில் மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்னு சொன்னோன்னே, எப்போ பார்த்தாலும் என்ன போய் அவன் கண்ணிலே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனுக்கும் என்னதான் நம்ம கூட இருக்கவங்கள ஒரு 2-3 டைம் ரேகிங் பண்ணாலும் திரும்ப அவங்கள பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஜாக்சனுக்கும் கஷ்டமாக இருக்குது. எதுக்குடா இவங்களே பண்ணுறாங்க, ஒருவேளை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க அந்த பாக்ஸில் போட்டுடுறாங்க. அன்னைக்கு எப்போவுமே வந்து அந்த லெட்டர் பாக்ஸை வந்து அவ்வளோக்கா ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கின்னு பார்த்து இவங்க போட்ட லெட்டரை வந்து நேராக வந்து பிரசிடென்ட்கிட்டே அதாவது அந்த ஜங்குக்கோட அப்பாக்கிட்டே போயிடுது. அதில் என்ன எழுதி போட்டிருக்காங்கன்னா, இப்படி இந்த கிளாஸ்லேருந்து நாங்கள் 2 பேரும் இப்படி அனுப்புகிறோம், எதுவுமே போடாமல் இந்த மாதிரி உங்களோட பசங்க இந்த கிளாஸுன்னு போட்டுட்டு இந்த டிபார்ட்மெண்ட்னு போட்டுட்டு
ஃபஸ்ட் இயர்னு போட்டுட்டு நேமெல்லாம் போடல. பிகாஸ் அவங்க வந்து ஃபஸ்ட் இயரில் எல்லாத்தையுமே தான் ராகிங் பண்ணுறாங்க, அதனால் பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு, உங்களோட பையன் வந்து எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். பிகாஸ் வந்து நிக்கியை தான் வந்து இவங்க ரெண்டு அவரோட பிரசிடெண்ட்டோட பையன் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஜேகே தானே அவங்க பையன், அது அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதை வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து உங்களோட பையன் இப்படி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை பார்த்தோன்னே வந்து ஜங்குக்கோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவர் ஆல்ரெடி ஜங்குக்கு மேலே பயங்கர கோவத்தில் இருக்கார். அவரோட பிள்ளையே இல்லைன்னு இருக்காரு. இப்படி ஒரு லெட்ரு வந்தோடனையும் ஜேகே எங்கே இருக்கானோ பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அங்கே இருக்கவங்க கிட்ட சொல்லும்போது அங்கே இருக்க அந்த செக்யூரிட்டியும் போய் கூட்டிகிட்டு வராங்க. ஜங்குக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே ஜங்குக்கோட அப்பா என்ன பண்ணுறாரு, பள்ளின்னு ஒரு ஸ்லாப் பண்ணிடுறாரு. உன்னை வந்து படிக்க அனுப்பிச்சா என் காலேஜுன்னு சொல்லி நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கியா, உனக்கு வந்து இனி வந்து நீ 1 வீக்குக்கு சஸ்பென்ஸ், நீ வரவே கூடாது, நீ வந்து வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கும் வரக்கூடாது, நீ வீட்டுக்கும் வராத, நீ எங்கேயாவது போய் தலை, உன்னை நான் எதுக்கு பெத்தேனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்காரு. ஜங்குக்கு புரியல, எதுக்கடா இவர் நம்மளை சம்மந்தம் இல்லாமல் திட்டார், நம்ம வந்து ஒன்றுமே பண்ணலையே, ஒருவேளை நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு இது தெரிஞ்சிச்சோன்னு சொல்லி திட்டும்போது அவர் லெட்டர் தூக்கி மூஞ்சில் அடிக்கிறாரு. இந்த லெட்டரை பாரா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடிக்கிறாரு. அவரும் அந்த லெட்டரை எடுத்து படிச்சுட்டு நான் ஒன்றும் பண்ணலையே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. பட் வந்து அவங்க அப்பா கேட்குறதாவே இல்லை. அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா வந்து திட்டிட்டு போயிடுறாரு. அவங்க திட்டிட்டு போனதுக்கப்புறம் அவர் அந்த லெட்டரையே பார்த்துக்கிட்டே இருக்கார். திட்டிட்டு போனதுக்கப்புறம் அவர் வெளியே போய் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கார். ஃபோன் வந்துருந்தால் அவர் விட்டுட்டு போயிருப்பார். அப்போன்னு பார்த்துட்டு அந்த அந்த காலேஜோட கொஞ்சம் ஸ்டாஃப்ஸு, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே வந்து கிளாஸ்க்கு அந்த ப்ரெசிடெண்ட்டை பார்க்கலாம், அவர்கிட்ட வந்து இந்த ஃபங்க்ஷன் வரப்போதில் இன்னும் 1 வீக்கில், அதுக்காக வந்து இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் வந்து ஓகே சொல்லிட்டாரு. இப்போ வந்து ப்ரெசிடெண்ட் தானே பார்க்கணும், அவர்கிட்ட வந்து ஓகே வாங்கலாம்னு சொல்லிட்டு இவங்களாம் வரும்போது அவர் கரெக்டாக ஃபோன் பேசிட்டு வந்து அதில் வந்து மாஃபியாவில் வந்து அந்த ட்ரக்ஸ் வந்து சப்ளை பண்ணுறது அதில் ஒரு பிரச்சனை. அந்த மொத்த கோதையை கொண்டு வந்து ஜங்குக்கு மேலேயே காட்டுறாரு. வந்த வேகத்துக்கு செகண்டே பளிச்சுன்னு ஒன்று கணத்தில் விட்டுட்டு, நீ எனக்கு உன்னை நான் பெற்றதே நான் வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுறாரு. அவர் ரொம்பவுமே பேட் வேர்டெலாம் யூஸ் பண்ணி ரொம்பவுமே திட்டாரு. ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஏன்னா அவர் வந்து ரொம்பவுமே கெத்தாக இருந்தவர். இப்படி நம்ம பண்ணாத தப்புக்கு இந்த லெட்டர் மூலமாக இவ்வளோ இருக்குது, பின்னாடி வேறு அத்தனை பேர் நின்று பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த கோவத்துலேயே அவங்க அப்பா என்ன பேசுகிறாரோ அதெல்லாம் கேட்டுட்டு அந்த கோவத்தில் அந்த பேப்பரே இப்படி கசக்கி வெளியே போகிறாரு. வெளியே போய் பார்த்தா மொத்த கேங்குமே நின்றுட்டுருக்கு. ஜேகேவோட மொத்த கேங்குமே நின்றுட்டுருக்கு. அவர் இந்த லெட்டரை காட்டிட்டு, இந்த லெட்டர் யார் எழுதுனா எனக்கு தெரியணும், நம்ம டிபார்ட்மெண்ட் தான், ஃபஸ்ட் இயர் தான், வாங்க எல்லாம் கிளாஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவத்தில். ஏன்னா வந்து ரொம்பவுமே அவர் பண்ணவே பண்ணாத ஒரு தப்புக்கு வந்து அவர் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க அப்பா அடிச்சிட்டாரு. அத்தனை பேர்த்து முன்னாடி அவமானப்பட்டுட்டார். அவ்வளோ பெரிய காலேஜோட ஒரு டான்மாக இருந்தவர் இப்படி அவமானப்பட்டுட்டார். அவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும்ல, அவங்கள நம்ம ஏதோ பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மொத்த கேங்கோட வந்து கிளாஸ்க்குள்ளே போகிறாருடா. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து அதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம்டா, இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோன்றங்காட்டி எனக்கு எப்படி கரெக்டாக பண்ணணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் வந்து என்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கடா. ஓகேவா? ஓகே, பாய்.